நாம் நின்றோனமாய் நம்ம கரங்கள்ல பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தின் வசனங்கள் ஒரு சில வசனங்களை கூட வாசிக்கலாம். 13ஆம் வசனத்தில் ஒரு சில வசனத்தை கூட வாசிக்கலாம். 24ஆம் அதிகாரம். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையிலே இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். இப்படி அவர் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடைய கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, நீங்கள் துக்க முகம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிளியோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றார். ஆமென். இது என்னைக்கு நடந்ததா? ஈஸ்டர் மாலையில நடக்குது. எங்க நடக்குது? ஈஸ்டர் மாலையில நடக்கிற அனுபவம். 2 டிசைபிள்ஸ்க்கு மத்தியில நடக்கிற அனுபவம். இன்னைக்கு அதே போல ஒரு நாளுக்குள்ளாய் வந்திருக்கிறோம். நம்ம மீண்டும் ஒரு சூரிய உதயத்துக்குள்ள வந்திருக்கிறோமா இல்லையா? அவர் மீண்டும் ஒரு உயிர் தெழுந்திருக்கிறார். யாருங்க? வார்த்தை. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? காலங்களூடாய் வார்த்தையே அந்த கல்லறை ஸ்தாபனம் என்ற கல்லறையில பிசாசு வைக்கணும்னு நினைக்கும் போது, ஜனங்கள் வைக்கும் போது அதை வைக்க முடியாம என்ன பண்ண, அதை வைக்க முடியாம அவர் உயிர் தெழுந்தார். இன்னைக்கு சாயங்கால நேர வெளிச்சத்தினூடாய் வந்திருக்கிறோம் இல்லைங்களா? நாம் ஃபெலோஷிப்ல இருக்கிறோம், சகோதரத்துவ ஐக்கியத்துக்குள்ள கடந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா? அப்ப அந்த நடுவுல 3வது நபரா அவர் வந்திருக்கிறார் இல்லைங்களா? எத்தனாவது நபரா வந்திருக்கிறார்? 3rd பர்சனா வந்திருக்கிறார். ஒரே தேவன் தான். ஆமென். இப்போ இவர்களுக்கு கண்கள் மறைக்கப்பட்டிருக்குது இல்லைங்களா? என்ன பண்ணப்பட்டிருக்குது? அவரை காணக்கூடாதபடிக்கு கண்கள் மறைக்குது. யார் அவரு கூட வழக்கமா 3 வருஷமா அவரோடு கூட படுத்து, அவரோடு கூட எந்திரிச்சு, அவரோடு கூட ஊழியம் செஞ்சு, அவரோடு கூட அற்புத அடையாளங்களை பார்த்த ஜனங்களுக்கு கண்கள் மறைக்கப்பட்டிருக்கு. அப்ப அவரோட கண்கள் திறக்கும்படி அவர்களோடு கூட அவர் ஐக்கியப்பட்டிருக்கிறார். வசனம் சொல்லுது, எங்கே என் நாமத்து நிமித்தம் 2-3 பேர், 2 பேர், ஆமென், எக்ஸ்க்ளூசிவ் 2 பேர் வந்தாவே அங்க நான் இருப்பேன்னு சொன்னார். இந்த 2 பேர் அவரோடு கூட அவர் நாமத்தின் நிமித்தம் ஒருமனப்படும் போது அவன் வந்தார். இன்னைக்கு நம்ம 2க்கு மேற்பட்ட ஜனங்களா இருக்கிறோம்னு சொல்ல நான் நம்புறேன். விசுவாசிக்கிறீங்களா? அடுத்த லைன் பாருங்க. அது கீழே, அவர்களில் ஒருவனாகிய கிளியோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றான். அவர் எவைகளை என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாக செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாயிருந்தார். நம் பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்கு உட்படுத்தி சிலுவையிலே அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவரை சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையடித்துக்கு போய் அவருடைய சரத்தை காணாமல் திரும்பி வந்து, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். ஆமென். அது நான் நேரத்தை கட் பண்றதுக்கு ஒரு சில வசனங்களை முன்பதாக வாசிக்கிறேன். அப்போ அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. திட்டுறார், அவர் கடிந்து கொள்றார். யார? தன்னோட டிசைபிள்ஸ். இன்னைக்கு மீண்டும் அதே கடிந்து கொள்ளுதல் நமக்கு மத்தியில வருது. அவர் நம்ம மத்தியில மாம்சத்துல வெளிப்பட்டு தம்மை பிரத்யட்சம் ஆக்கின பின்பும் அவரை உணராத இருக்கிறாங்க ஒரு கூட்டம். அது முன்குறிக்கப்பட்ட கூட்டமா இருக்குது. அவர்களுக்கு அவரை வெளிப்படுத்தும்படிக்கு மீண்டும் அவர்கள் மத்தியில மனுஷமா இருக்கிறார். அவர்களை கடிந்து கொள்கிறார். வசனம் சொல்லுது, நான் எவர்களை நேசிக்கிறேனோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். சிட்சிக்கிற மனுஷன் பாக்கியவனாய் இருக்கிறான்னு சொல்லி இல்லைங்களா? சிட்சிக்கிற எந்த மனுஷனும் தன் தகப்பனால் நேசிக்கப்படுகிறான்னு சொல்லி. அது கீழே பாருங்க. அது கீழே அடுத்த வசனம், மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்களில் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்கள் விவரித்து காண்பித்தார். அடுத்தது என்ன பண்றாரு சொன்னா, பைபிள் எடுத்துக்கிறார், வேத வாக்கியத்தை எடுத்துக்கிறார். ஃப்ரம் மோசஸ்ல இருந்து மல்கியா வரைக்கும் இருக்கிற எல்லா ப்ராஃபஸியும் என்ன பண்றாருங்க, அவர் திறந்து ஓபன் பண்ணி காட்டுறார். இல்ல அவங்களுக்கு அதை சரியா சொல்லலாம், சகரியா தீர்க்கதரிசன புத்தகம். அதான் அவங்களோட லாஸ்ட் பார்ட்டா இருக்குது. எல்லாத்தையும் என்ன பண்றாரு, விவரித்து காண்பிக்கிறார். எதை குறிச்சுனா தன்னை குறிச்சு விவரித்து காண்பிக்கிறார். அவர் ஆத்தென்டிசிட்டியை பைபிள்ல வைக்கிறார். அந்த நம்பகத்தை, அந்த அப்சல்யூட் பாகத்தை பைபிள்ல வைக்கிறார். பைபிள்ல இருந்து வேத வாக்கியத்திலிருந்து எடுத்து காண்பிக்கிறார் இல்லைங்களா? ஒரு கிறிஸ்துவன், ஒரு தேவனால் அழைக்கப்பட்ட மனுஷன் எப்போதும் தன்னுடைய உணர்வு மீது அஸ்திபாரம் இட மாட்டான்.
அவருடைய உணர்வை கூட வேத வாக்கியத்துல போய் பார்ப்பான் இல்லைங்களா? அவர் அவ்விதமாய் வேத வாக்கியத்துல தன்னை எடுத்து காண்பிக்கிறார். இந்த நாள்ல கூட மீண்டும் சாயங்கால வெளிச்சத்தினூடாய் வந்திருக்கிறோம். மீண்டும் நம்முடைய கண்கள் திறக்கப்பட, அவரோடு கூட ஐக்கியப்பட, அப்பத்தப்பட நம்ம வரவழைப்போமாக. அவர்களை போல நம்ம இருக்கிறோம். துக்க முகமுள்ளவர்களாய் நம்பிக்கையற்ற நிலை நீங்க ஒருவேளை இந்த கால வேளையில நீங்க இருப்பீங்கன்னா, நம்ம சாயங்கால வெளிச்சத்தினுடைய அவரை இந்த நேரத்துல என்ன பண்ணுவோம்? நம்ம இருதயமாகி வீட்டுக்குள்ள வரவேற்போம். நீர் வந்து அந்த எழுப்புதலை நாங்கள் மங்கிவிட நாங்கள் விருப்பப்படவில்லை ஆண்டவரே, அதே எழுப்புதலை எங்கள் இருதயத்துக்குள்ள கொண்டு வாங்கன்னு சொல்லி கண்களை மூடலாமா? கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, நாங்களும் கூட அப்பேற்பட்ட துக்க முகம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். நாங்களும் கூட எருசலேமை விட்டு ராஜா அந்த பெந்தகோஸ்தே அந்த பாகத்தை விட்டு மீண்டுமாய் நாங்கள் 7-8 மைல் தாண்டி வந்திருக்கிறோம் ராஜா. நீர் எங்களோடு கூட வந்திருக்கிறீர். எங்கள் இருதயத்தின் வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். அதே வேத வாக்கியங்களை கர்த்தா உடைத்து கர்த்தாவே அந்த ரகசியங்களை வெளிப்படுத்தி நீர் யார் என்பதை காண்பியுங்க. அந்த அப்பத்தை பிடும்போது அவர்கள் அறிந்து கொண்டார்கள். நாங்கள் அந்த கிளியோப்பாவும் அவருடைய சிநேகிதனாய் இருக்கிறோம். இந்த நாட்கள்ல கூட மீண்டும் அப்பத்தை பிட்டு அப்பத்தை உடைத்து ராஜா எங்கள் கண்கள் காணும்படி செய்யுங்க. ஏனென்றால் நாங்கள் லவோதேக்கியாவா இருக்கிறோம். நாங்கள் குருடர்களாய் இருந்தோம். இந்த நாள் அப்பத்தை பிட்டு அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தி அந்த மகிமை அடைந்த கிறிஸ்துவை காணும்படிக்கான தன்மைகளை கூட்டி கொடுங்க. வந்தவர்களை ஆசீர்வதிங்க. வராதவர்களுடைய இருதயத்துல பேசி ராஜா வார்த்தை வெளிப்பாடை கூட்டி கொடுங்க. ஆன்லைன்ல பார்க்கிற பிள்ளைகளை கூட கர்த்தாவே அப்பா இந்த வார்த்தையை அப்பத்தை நீர் பிட்டு அவருடைய கண்களை திறக்கப்பட நீர் இங்கு இருக்கிறீர் என்பதை அறிந்து கொள்ள கிருபைங்க. வாழ்க்கையின் தன்மைகள் மாறட்டும். இந்த செய்தியானது நாங்கள் வந்தவனமே போகாதபடிக்கு வேறு ஒரு நிலையில எங்களை மாற்றி செல்லத்தக்கதான தன்மைகளை கொடுக்கட்டும். பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். நம்ம அப்படியே உட்காரலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் தாமே கடந்து வந்த யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. சகோதர சகோதரி, மீண்டும் ஒரு செய்யா உங்களோடு வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறது மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப நேரம் இல்லை, ஒரு 1 மணி நேரம் 1 மணி நேரம் 10 நிமிஷம் தான் உங்களுக்கு செய்தி எடுப்பேன். இன்னைக்கு அந்த நேரம் நான் வெளியே போறதா இருக்குது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிட்டு ரொம்ப கூர்ந்து கவனிங்க. நான் கொஞ்சம் ஃபாஸ்டா செய்திக்கு நேரம் கடந்து போறேன். அல்லேலூயா. நம்ம ஈஸ்டர் நாட்கள் ஒத்த நாட்கள் இருக்கிற சகோதர சகோதரி, அதை ஒட்டி ஒரு சில செய்தி உங்களோட கூட எடுக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் டீப்பா அப்படி எடுக்கலாம் சொல்லி நினைக்கிறேன் வார்த்தையில. ஆமென். இந்த செய்தி நான் இதுக்கு முன்பதாக எடுத்திருக்கிறேன், அநேக இடங்கள் எடுத்திருக்கிறேன். ஆனா ஒரு முறையும் வெளிப்பாடானது என்ன பண்ணுதுன்னு சொன்னா வளர்கிறதா இருக்குது. இல்லை வெளிப்பாடு எப்போதுமே என்னவா இருக்குது? அது ப்ரோக்ரஸிவா இருக்குது, வளர்கிறதா இருக்குது இல்லைங்களா? இந்த நாட்கள்ல இந்த நாள்ல கூட இதே பாகத்தை இன்னும் கொஞ்சம் உள்ள நீங்க பாருங்க. ஆமென். அநேக முறை பார்த்திருப்பீங்க அந்த கிளியோப்பாவையும் அவருடைய நண்பனையும் பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு இன்னொரு முறை கூட அவர் பார்க்கும்போது நம்மளுடைய ஆவிக்குரிய கண்கள் அந்த வேத வாக்கியத்திலிருந்து அவரை காண்பிக்கத்தக்க வல்லதா இருக்கு. ஆமென். சரி, நம்ம நேரம் இல்லை, நம்ம அதிகமா நம்ம அந்த காரியத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். சகோதர சகோதரி, விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க கவனிங்க. அது எப்பேற்பட்ட நாளா இருக்குதுன்றத குறித்து நான் விவரிக்கிறேன். அடுத்தது நம்ம உள்ள போலாம். அது எப்பேற்பட்ட நாளா இருந்துச்சுன்னு சொன்னா அது ரொம்ப கிறிஸ்துவர்களுக்கு துக்ககரமான நாளா இருந்துச்சு. ஆனா அது கிறிஸ்துவர்களுக்கு துக்ககரமான நாளா இருந்துச்சு இல்லைங்களா? ஏன்னா அவர்கள் நம்பி இருந்த ஒருவர் போயிட்டார். தீர்க்கதரிசி சொல்றார், அவர் நம்பி இருந்த ஒருவர் போயிட்டார். அவங்க 3 வருஷமா எதை நம்பி யாரை நம்பி இருந்தாங்களோ, எதை நம்பி உலகத்தெல்லாம் எதிர்த்தாங்களோ, எதை நம்பி ஸ்தாபனங்களை எதிர்த்தாங்களோ, எதை நம்பி குடும்பத்தை எதிர்த்தாங்களோ, எதை நம்பி வேலைகளையும் மற்ற காரியங்களை எதிர்த்தாங்களோ, அந்த நபர் அவர்கள் மத்தியில இல்லாம போயிட்டார். அது மாதிரிதான் நம்ம இருக்கிறோம். நம்ம எல்லாம் உலகத்தை விட்டு எல்லா காரியத்தை விட்டு வந்திருக்கிறோம். எதுக்காக? வார்த்தையானவருக்காக. எதுக்காக? இந்த மணி நேரத்துக்கு மாம்சத்துல வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைக்காக வந்திருக்கிறோம் இல்லைங்களா? ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்போது வசனம் சொல்றது, கொஞ்ச காலத்துல உலகம் என்னை காணும், கொஞ்ச காலத்துல என்ன பண்ணுது? உலகம் என்னை காணாது, நீங்களும் என்னை காண்பீர்கள் சொல்லி இருக்கிறார். அப்ப அந்த நேரம் வந்துச்சு, கொஞ்ச காலம் ஆயிப்போச்சு. இப்போ உலகம் ஒரு காணக்கூடாத ஒரு இடத்துக்கு வர மாட்டாருங்க, போயிட்டாரு. ஆனா ஒரு வாக்குத்தத்தம், அந்த முழு வார்த்தைக்கு பின்புதான் இருக்கிற ரகசியம் என்னன்னு சொன்னா, கொஞ்ச காலத்துல உலகம் என்னை காணாது, ஆனா நீங்க என்னை பாப்பீங்கன்னு சொல்லி இருக்கிறார். ஆமென். அந்த நேரத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இப்போ வந்திருக்கிறோம். உலகம் எல்லாம் ஆப்போசிட் பண்ற நிலைக்குள்ள வந்திருக்கிறோம். 2000 வருஷத்துக்கு முன்பாக முதலாம் வருகையில என்ன நடந்துச்சோ அதேதான் 2ஆம் வருகையில நடக்கிறதா இருக்குது சகோதர சகோதரி இல்லைங்களா? முதலாம் வருகையில எவ்விதமா வார்த்தையானது சிலுவையில அறையப்பட்டதோ அதே போல 2ஆம் வருகையிலும் கூட அதே வார்த்தை, பரிபூர்ண வார்த்தை இந்த நேரத்துல மாம்சத்துல வெளிப்படும் போது அதை புறக்கணிப்பதின் மூலமாக சிலுவையில அறையப்படுகிறது. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க கூட வரணும். வார்த்தையை ஆமேன்னு சொல்லி நீங்க ரிசீவ் பண்ணும்போது தான் வெளிப்பாடுகளால தேவன் நிரப்பார். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அப்ப அதே ஒத்த ஒரு நாள்ல இருக்கும்போது, ஆனா அந்த 3ஆம் நாள் வரும்போது அவர் உயிர் தெழுந்தார் அப்படின்ற அந்த ரகசியம் வெளிப்படுது. நான் லாஸ்ட் வீக் நாம் பார்த்தோம். ஈஸ்டர் முத்திரை என்பது என்னன்னு சொன்னா அது ஜீவனை உள்ளடக்கிய பாகம் சொல்லப்படுது. ஈஸ்டர் முத்திரை உடைக்கப்படும் போது மரணத்துக்கு பின்புதான் இருக்கிற ஜீவனின் ரகசியம் வெளிப்படுகிறதா இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்.
விசுவாசிக்கிறீங்களா? இனி கூட அந்த ஸ்தாபன முத்திரைகள், ஸ்தாபனங்கள் என்ன பண்ணுது, அந்த வார்த்தையை பவுண்ட் பண்ணி முத்திரை போட்டு வைக்கணும்னு சொல்லி நினைக்கும் போது அதை முடியாதபடிக்கு அந்த சீலை உடைச்சி கிறிஸ்து வெளிப்பட்டிருக்கிறார். நீ அதுக்குள்ள ஸ்தாபனத்துல அவர் என்ன இல்லைங்க, கல்லறையில இல்ல, கல்லறையில அவர் என்ன பண்ணலாங்க இல்ல, இன்னைக்கு வெளிப்பட்டிருக்கிறார். மகிமை, தன் மகிமையில கிறிஸ்து தன் மகிமையில வெளிப்பட்டிருக்கிறார். சரி, இன்னைக்கு அவர் வெளிப்பட்டி முடிச்சார். லாஸ்ட் வீக் நாம் பார்த்தோம், என்ன பார்த்தோம்? அவரை அங்கே அவர்கள் சிலுவையில இருந்தாங்க. 4 வார்த்தைகளை குறிச்சு என்ன பண்ணாங்க பார்த்தோம். குற்றச்சாட்டை குறிச்சு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இன்னைக்கு அவர் உயிர்த்தெழுந்தாச்சு. அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமையை குறிச்சு என்ன பண்ணோம் நம்ம பார்த்தோம். அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை என்ன செஞ்சு இன்னைக்கு நம்ம என்ன செய்யுதுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஏன் இன்னைக்கு அந்த எம்மாவூர் சீஷர்களை குறிச்சு நம்ம சின்ன லைனுக்குள்ள நம்ம கடந்து போகலாம் சார். இன்னைக்கு இருக்கிற காரியத்துக்குள்ள கடந்து போகலாம். சரி, இது சரியா எந்த நாளா இருக்கு சொன்னா, இன்னொரு வார்த்தைகளை சொன்னா பண்டிகைகளின் கீழே தியானிப்போம்னு சொன்னா அது முதற் பலனின் நாளா இருக்குது. என்ன நாளா இருக்குது? கரெக்டா? உங்களுக்கு இந்த ரகசியம் புரியுதா? உங்களுக்கு பஸ்கா பண்டிகை நீங்க வாட்சி பாருங்க. யாத்திராகமத்துல போய் வாட்சிப்பாங்க. இல்ல என்னாகமத்துல, லேவியராகமத்துல 23வது அதிகாரம் இல்ல 16வது அதிகாரத்துல பண்டிகை அதிகாரத்துல வாட்சிங்க சொன்னா, இந்த மாதம் ஆபீப் மாசத்துல 14ஆம் தேதியில பஸ்கா பண்டிகை என்ன பண்ணுங்க ஆசரிக்கணும். அதுக்கப்புறம் அந்த பஸ்கா பண்டிகையில இருந்து 7 நாள் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை ஆசரிக்கணும். அதான் உங்களோட பேட்டர்ன். அடுத்தது அந்த பஸ்கா பண்டிகையில இருந்து வர்ற ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள் முதற் பலன் பண்டிகை ஆசரிக்கணும். இதான் யூதர்களுக்கான பண்டிகை ஆசரிப்பு முறை. திரும்ப சொல்றேன், கவனிங்க நல்லா. ஆபிப் மாசம் 14ஆம் தேதி அவங்க எகிப்துல புறப்பட்டாங்க. அன்னைக்கு பஸ்கா பண்டிகை ஆசரிக்கணும். கவனிக்கிறீங்களா? அந்த 14ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி 14ஆம் தேதி ஸ்டார்ட்ல இருந்து 7 நாள் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை ஆசரிக்கணும். அடுத்தது அதே வாரத்தின் அந்த பஸ்கா பண்டிகை வாரத்துல இருக்கிற ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள் அதான் புளிப்பில்லாத முதற் பலன் பண்டிகை ஆசரிக்கணும். அறுவடை அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம், அறுவடை ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா? அப்போ கிறிஸ்து உயிர் தெழுந்தது போது அந்த இடத்துல இந்த 3 பண்டிகைகள் நிறைவேறுதுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? முதல் பண்டிகை என்ன? கிறிஸ்துவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியா இருக்கிறார். 1. 2வது புளிப்பில்லாத பண்டிகைனா 7 சபை காலத்துக்கு அடையாளமா பார்த்தோமா இல்லைங்களா? ஏன்னா 7 சபை காலத்திலுமே புளிப்பு காணப்படல. அன்னைக்கு பிசைந்த மாவு சபைக்கு பரிமாறப்படுது. அந்த புளிப்பில்லாத அப்பம் யாரா இருக்கிறார்? அதுவும் கிறிஸ்துவா இருக்கிறார். அப்ப முதற் பலன் அப்படின்னும் போது எதுக்கு என்ன அடையாளமா இருக்குது? யூதர்கள் அந்த வெள்ளாமையில அறுக்கும் போது தன் கதிர்கட்டுல இருக்கிற முதல் பாகத்தை, அப்படின்னா யூதர்கள் எப்பொழுதுமே என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, அங்க 10 ரோ தன்னுடைய வயல்ல 10 ரோ வச்சுன்னா முதல் ரோவையோ கடைசி ரோவையும் என்ன பண்றாங்க விட்டுருவாங்க. சென்ட்ரல் இருக்கிற 8 தான் எடுத்துப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரோ தேவனுக்கு, கடைசி ரோ வந்து எளியவனுக்கு விட்டுருவாங்க. அவங்களோட ஹிஸ்டாரிக்கலி நான் சொல்ற விஷயம். நடுவுல இருக்கிற பாகத்தை அவங்க எடுத்துப்பாங்க. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற முதல் அறிக்கட்டை எடுத்துட்டு வந்து எங்க அசைவாட்டுவாங்க? தேவாலயத்துல கொண்டு வந்து அசைவாட்டுவாங்க. புரிஞ்சா உங்களுக்கு? இப்ப இதுதான் முதற் பலன், முதல்ல வந்த பலன் பண்டிகை இல்லைங்களா? இந்த முதற் பலன் பண்டிகை யாரா இருக்கிறா? சொல்ற புரியுதா? ஏன் அப்படின்னா அவர் தான் மரித்தோர்கள்ல முதற் பலனாய் இருக்கிறார். விழுந்த கோதுமை மணிகள்ல இருந்து வந்த முதற் பலன் அவர் தான். பழைய பாட்டுல எல்லா கோதுமை மணிகள் என்ன படிச்சு ஒழிச்சு காலமா, ஆனா அதுல இருந்து வந்த முதல் கோதுமை மணி, விழுந்த கோதுமை மணிகள்ல முதல்ல வந்தவர் யாருங்க? பரிசுத்தவான்கள் விழுந்தாங்களா? ஆதாம்ல இருந்து எல்லாம் விழுந்தாங்களா? கவனிக்கிறீங்களா? அது மாதிரி கடைசியா விழுந்து ஃபர்ஸ்டா வந்தார் அவர். கடைசியா பழைய பாட்டுல கடைசியா மரிச்சது யாரு? கடைசியா மரணம் யாருங்க? உங்களதான் கேட்கிறேன், பேசுறீங்களா? பழைய பாட்டுல கடைசியா மரிச்சது கிறிஸ்து. ஆனா முதல்ல வந்தது யாருங்க? கிறிஸ்து தான் முதற் பலன். அப்போ முதற் பலன் பண்டிகை நடந்தது அன்று சண்டே காலையில. கரெக்டா? கரெக்டுங்களா? அன்னைக்கு உயிர் தெழுதல் நடந்துச்சு. அந்த நாள்ல ஒரு யூதன் என்ன பண்ணும்? தேவாலயத்துக்கு போகணும், போய் தன்னுடைய விலையுடைய அறிக்கட்டை எடுத்து ஆசை காட்டணும். அந்த நாள்ல இந்த அனுபவம் அவங்களுக்கு ஏற்படுது. யாருக்கு அந்த அனுபவம் ஏற்படுது? எம்மாவூர் சீஷர்களுக்கு அந்த அனுபவம் ஏற்படுது. ஏன் என்னவா இருக்குதுன்னு சொன்னா, அன்னைக்கு அவர் உயிர் தெழுந்துட்டாரு. இந்த சாயங்கால வேளையில அந்த உயிர் தேர்தல அறியல, ரொம்ப கிறிஸ்துவர்களுக்கு துக்ககரமான நாளா இருக்குது இல்லைங்களா? தீர்க்கதரிசி சொல்றாரு, அவர் வார்த்தையை சொல்றாரு, என்ன சொல்றாரு சொன்னா, என்னை காலத்துக்கு முன்பதாக, இதெல்லாம் தோன்றதுக்கு முன்பதாக தேவன் என்னை கொண்டு போய் நீ எந்த காலத்துல வார்த்தையை பிரீச் பண்ணணும்னு நினைக்கிற, பிரசங்கிக்கணும்னு சொல்லி நினைக்கிறாய் அப்படின்னு சொல்லி தேவன் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து கேட்டிருப்பாருனால் நான் சரியாக இந்த காலகட்டத்திலேயே நம்மளோட வார்த்தை பிரசங்கிக்கணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படின்ற. இந்த காலகட்டத்துல நான் பிரீச் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவன்கிட்ட நான் கேட்டிருப்பேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம மீண்டும் என்ன வந்திருக்கிறோம்? முதல் நாள் நோக்கி வந்திருக்கிறோமா இல்லையா? நியூ ஆல்பா வந்திருக்கிறோமா இல்லையா? 7 நாளைக்கு அப்புறம் என்ன நாள் வருது? மீண்டுமா ஒரு புதிய நாள், 8வது நாள். 8 அப்படின்றது இல்ல, மீண்டும் ஃபர்ஸ்டுக்கு வர்றதுதான்.
நியூ பிகினிங் குள்ள நம்ம திரும்ப இருக்கிறோம். நியூ பிகினிங்ல தான் சன் ரைஸா இருக்குது. நியூ பிகினிங்ல என்ன இருக்குது? சூரியன் உதயமா இருக்குது இல்லைங்களா? இது சண்டே. 2 சூரியன் அந்த காலையில திருப்பி சொல்ற, அந்த காலையில 2 சூரியன்கள் உதயமாச்சு. ஒன்னு நேச்சுரல் சூரியன், 2வது மனுஷகுமாரன். மனுஷகுமாரன் தான் அந்த வெளிச்சமா இருக்கிறார், உதயமானார். சரி, இந்த நேரத்துல சரியாது முதற்பலனா ஒரு உதயமானார். இந்த நேரத்துல அந்த ஒட்டுமொத்த சபைக்கும் துக்ககரமான இருந்துச்சு. ஆனா அதை சந்தோஷமாக்குற காரியம் தான் அது இல்லைங்களா? சொல்றாரு, இப்படி சொல்றாரு, அது உலக சிருஷ்டிப்பு உண்டாகும் போது முதல் வெளிச்சம் உண்டாச்சு இல்லையா, அந்த நாளை போல இல்ல. அந்த நாள் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா வித்துக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான நாளா இருந்துச்சான். தெரியுமா உங்களுக்கு? பூமியின் கீழே இருளா இருந்துச்சு, பூமி வெளிச்சம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது ஆதியில தேவன் என்ன பண்ணாருன்னு சொன்னா, வானத்தை பூமி சிரித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆமையானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் இல்லைங்களா? தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுன்னு சொன்னார். வெளிச்சம் உண்டாக கடவுன் போது வெளிச்சம் உண்டாயிடுச்சு இல்லைங்களா? இந்த வெளிச்சம் உண்டான அந்த முதல் நாள் பூமியில வித்துக்கு ரொம்ப சந்தோஷமா வந்துச்சான். ஏன்? பூமியில தேவன் வித்து ஆல்ரெடி தண்ணீருக்குள்ள என்ன பண்ணிருந்தார்? பிளேஸ் பண்ணி வச்சிருந்தா. தண்ணீர்ன்றது எதுக்கு அடையாளமா இருக்குது? பைபிள்ல நம்ம எதுக்கு பாக்குறோம்? ஜனங்களுக்கு கீழே தேவன் சில வித்துக்களை போட்டு வச்சிருந்தார். வித்துக்களை போட்டிருக்கும் போது முதல் நாள் வரும்போது தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொன்னார். வெளிச்சம் உண்டாக கடவுள் போது இப்ப யாருக்கு சந்தோஷம்? வித்துகளுக்கு சந்தோஷம். ஏன்னா வித்துகளுக்கு உயிரை கொடுக்குது வெளிச்சம். உள்ள இருக்கிற ஜீவனின் பாகத்துக்கு ஒரு எக்ஸ்டர்னலி என்ன உயிர்ப்பிக்கிற வல்லமையை கொடுத்து வெளியே கொண்டு வரதுக்கான தன்மையை கொண்டு வருது. கரெக்டுங்களா உங்களுக்கு? இப்போ இது முதல் நாள்ல நடந்த ஒரு சந்தோஷமான காரியம். அதை காட்டிலும் மகத்துவமான ஒரு சந்தோஷம் ஈஸ்டர் நினைக்க நடந்துச்சுன்றார் தீர்க்கதரிசி. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஏன் இப்ப கவனிங்க, உள்ள வரலாம், நம்ம உள்ள காட்சிக்குள்ள வரலாம். கவனிங்க, இப்போ சாயங்கால நேரத்துல அந்த சிஷ்யர்கள், அந்த எம்மாவூர் சிஷ்யர்கள் போறாங்க. பாருங்க, வாசிக்கிறேன். இன்றைய தினமே உயிர்த்தெழுந்த நாள், அதாவது முதற் பலன் பண்டிகை என்னைக்கோ அன்னைக்கு, அதாவது 3வது பண்டிகை வரும்போது நாளைக்கு இல்லைங்களா? தேவன் எப்பொழுதுமே எதுல பரிபூர்ணப்படுறார்? 3ல பரிபூர்ணப்படுறார். அது முதற் பலனா எழுந்த நாள், முதல் அரிக்கட்டா கிறிஸ்து எழுந்த நாள்ல அவரு அங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவர்கள் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரம் போகையில் எம்மாவூர் கிராமத்துக்கு போனார்கள். அவங்க தூரமா போறாங்க. எங்கிருந்து வெளியே போறாங்க? அவங்க எங்கிருந்து வெளியே போறாங்க? எருசலேம்ல இருந்து அவர் அடிக்கப்பட்ட இடத்துல இருந்து தூரமா போறாங்க. 7 அல்லது 8 மைல் போறாங்க. ஜியோகிராபிக்கலி சொல்லணும்னு சொன்னா எருசலேம் வந்து அவங்க மேற்கு நோக்கி போனாங்களாம். எங்க போனாங்களாங்க? எருசலேம்ல இருந்து மேற்கு நோக்கி போனாங்களாம். 7 அல்லது 8 மைல் தூரத்துக்கு போனாங்க. நம்மளும் கூட அவங்க தீர்க்கதரிசி சொல்றாரு, என்ன பண்ற சொன்னா, அபிரகாம் என்ன பண்றாரு சொன்னா, மேற்கு நோக்கி பிரயாணப்பட்டவனா இருந்தான்ற. பாபிலோன்ல இருந்து மேற்கு நோக்கி இருக்கிற இடம் தான் பாலஸ்தீன தேசம். தேவன் அபிரகாமை கூப்பிடும் போது என்ன சொல்றாரு? நான் உன் தேசத்துல விட்டு, ஜனத்தை விட்டு, உன்னுடைய தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்னார். மீன்ஸ் அப்போ பாபிலோன்ல இருந்து மேற்கு நோக்கி இருக்கிற இடம் தான் பாலஸ்தீன தேசம் இல்லையா? அப்போ தேவன் மேற்கு நோக்கி ஏன் ஜனத்தை அனுப்புறாரு? இப்ப நம்ம இன்னைக்கு கூட எதை நோக்கி புறப்பட்டு போயிருக்கிறோம்? தீர்க்கதரிசியை தேவன் எங்க அனுப்பினாருங்க? ஜேப்பர்சன்ல இருந்து டூசான அனுப்பினார், மேற்கு நோக்கி அனுப்பினார். ஏன்னா சாயங்கால நேரத்தின் வெளிச்சம் படுகிறதான வேலையாது. சாயங்கால நேரத்தில் வெளிச்சம் உண்டாயிருக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப மேற்கு நோக்கி தேவன் ஒரு ஜனத்தை எப்போதுமே நம்ம அனுப்பும் போது அங்க சாயங்கால நேரத்துல வித்து முதிர்ச்சி அடையும்படிக்கு அனுப்பப்படுது. அதே போல இந்த எம்மாவூர் சீசர்கள் கூட அவங்களோட ஈவினிங் டிராவலர்ஸ் தான். சாயங்கால நேரத்துடைய பிரயாணம் செய்கிற ஜனங்களா இருந்தாங்க. பிரயாணம் படும்போது எருசலேம் விட்டு மேற்கு நோக்கி புறப்பட்டு போறாங்க. மேற்கு நோக்கி என்ன பண்றாங்க? இப்போ புறப்பட்டு போறாங்க. கவனிங்களா, 7 8 மைல் எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவற்றையும் குறித்தவர்கள் ஒருவரோடு ஒரு பேசிக் கொண்டு போனார்கள். எதை குறிச்சு? மேல நீங்க வாட்சிக்கலாம் தெரியும், இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் அப்படின்னு சொல்லி மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் போய் கல்லறையில மார்னிங் போய் பாக்குறாங்க, உயிர் தெழுந்துட்டார் இல்லையா? உயிர் தெழுந்த விஷயத்த சீஷர்கிட்ட சொல்றாங்க. சீஷர்களும் பேதுருவும் போய் பாக்குறாங்க, அவரோட சரீரம் அங்க இல்ல. இதான் காட்சி. இந்த விஷயத்த இந்த 2 சீஷர்களும் பேசிக்கொண்டு போறாங்க. அவர் வீட்டுல இருந்து நம்ம என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே. பாருங்க, நம்ம ரொம்ப துக்ககரமான சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம். இப்போ நம்ம நம்பணும், குடும்பத்தை விட்டோம், தேசத்தை விட்டோம், நம்ம எல்லா காரியத்தையும் அன்னைக்கு இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு விரோதமா நம்ம என்ன பண்றோம்? அவரை நம்ம நேசிக்கிறோம், அவருக்காக நின்று நம்ம 3 வருஷம் அப்படின்னு சொல்லிச்சு. அவரோட நம்பிக்கை, அவரோடு கூட இருந்த ஜனங்களுடைய துக்ககரமா பேசிக்கொண்டு போகிறவர்களா இருக்கிறாங்க. நம்ம கூட அன்னைக்கு அந்த மாதிரி ஒரு நேரத்துக்குள்ளதான் என்ன பண்ணிருக்கோங்க? வார்த்தை சிறுவையில் அறையப்பட்ட அந்த நாட்களுக்குள்ள நம்ம கடந்து வந்திருக்கிறோம். ஆனா வார்த்தை உயிர்த்திப்பிக்கிற வல்லமையினால உயிர் தெழுந்திருக்குது. அதை காணக்கூடாத படிக்கு இருக்குது.
புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? கவனிங்க நல்லா. இப்ப கவனிங்க நல்லா, இந்த வர்த்தமானங்களை ஒருவரோடு பேசிக்கொண்டு போனார்கள். இப்படி அவர்கள் பேசிக்கொண்டு சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களோடு கூட நடந்து போனார். இப்படி பேசிக்கொண்டே இருக்கும்போது நடுவுல யார் உள்ள வந்தது? இயேசு வந்தார். இயேசு வந்துட்டாரு. ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியே பேசிக்கொண்டே போறாங்க. எருசலேம் விட்டு என்ன பண்றாங்க? வெளியே வர்றாங்க. வெளியே வந்து நடந்து கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க. 2 பேர் போயிட்டே இருக்கிறாங்க. நடுவுல ஒரு புதர்ல இருந்து ஒரு மனுஷன் இருந்தார் தீர்க்கதரிசி. ஒரு புதருக்குள்ள இருந்து ஒரு மனுஷன் என்ன பண்றாருங்க? உள்ள வந்து அவங்களோட கூட ஜாயின் பண்ணி பேச ஆரம்பிக்கிறார். பேச ஆரம்பிச்சுட்டு அப்படியே பேசிட்டே இருக்கும்போது கவனிங்க நல்லா, என்ன ஆச்சு? அவங்க கண்டுபிடிக்கல. அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க யாரா இருக்கிறாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கவே இல்லை. அவங்களுக்கோ மகா துக்கம், மகா வேதனை. சென்ட்ரல் பேசிட்டே இருக்கிற 2 பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன இப்படி துக்கமா பேசி கொண்டிருக்கிறீங்க, என்ன ஆச்சு உங்களுக்குன்னு சொல்லி கேட்கும்போது இங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க. கவனிங்க நல்லா. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கம் முகம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்ன என்று கேட்கிறார். இப்பதான் சொல்றாரு, எப்பொழுது வேத வாக்கியம் சொல்லுது, எங்க நாமத்தின் நிமித்தம் 2-3 பேர் ஒருமனப்படுகிறீர்களோ அங்க நான் இருப்பேன்றாரு. அப்போ இவரை குறிச்சு வார்த்தையை குறிச்சு நாங்க நம்பி இருந்தோம்னு சொல்லி துக்கத்தோட கூட பேசிக்கொண்டிருக்கும்போது சென்டர்ல அவர் வந்துட்டார் உள்ள. இப்ப என்ன பண்றாரு? அவரு உள்ள வந்துட்டாரு. இப்போ உள்ள வந்துட்டவனே இவங்க உள்ள வந்தது தெரியாம பேசிக்கொண்டே போறாங்க. இப்ப அவர் கேட்கிறாரு, என்ன பிரச்சனை, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் சொல்றாங்க, அவர்களில் ஒருவனாகிய கிளியோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியரா என்றார். நல்லா கவனிங்களேன், இங்க ஒரு காட்சி இருக்குது. 3 வருஷம் அவர் கூட தான் எழுந்தாங்க, அவரை கூட தான் இருந்தாங்க, அவர் கூட தான் சாப்பிட்டாங்க, எல்லாம் செஞ்சாங்க. அவர் கூட வர்றத கூட பார்க்கலங்க. அவர் கூட வர்றத கூட எப்படி அது இப்படிதான் வராங்க, இப்படிதான் பேசி திடீர்னு பார்க்கும்போது பிரதர் நீங்க யாருன்னு சொல்லி நாளைக்கு என்ன பார்த்து நீங்க கேட்டீங்க சொன்னா என்ன அர்த்தம்? என்ன ஆச்சு? பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, அவர் கூட தான் இருந்தாங்க, அவரை குறித்து தான் பேசுறாங்க, அவர் கூட நடக்கிறாரு. ஆனாலும் கண்டுபிடிக்க முடியல. எங்க மேல ஒரு வசனம் சொல்லுது பாருங்க, என்ன சொல்லுது? ஆனாலும் அவர் அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. சரி, எப்படிங்க? எப்படி இப்போ அது எப்படி ஸ்பிரிச்சுவலி எக்ஸ்பிளைன் பண்றது? அந்த பாகத்தை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது? கண்கள் மறைக்கப்பட்டிருந்துன்னு சொன்னா கண் மேல ஏதோ லேயர் போடப்பட்டிருந்துச்சா? இல்லைங்களா? கூடவே நடக்கிறாங்க, ஆனாலும் என்ன பண்ணலாங்க? மறைக்கப்பட்டிருந்துச்சு. இப்ப அவங்க வேற ஒரு மாதிரி கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்க சொன்னா, இப்ப என்ன நடக்குது காட்சி? அவர் மரிச்ச கிறிஸ்துல இருந்து உயிர் தெழுந்த கிறிஸ்துன்ற நிலைக்கு மாறிட்டார். அவர் மரிச்சாரு, 3 வருஷம் உயிரோடு இருந்து மினிஸ்ட்ரி பண்ணும்போது அவர் எல்லாரும் பார்த்தாங்க அவரை. இப்ப அவர் உயிர் தெழுந்த பின்பதாக காட்சி மாறுது, எல்லாராலையும் அவரை பார்க்க முடியல. இல்லைங்களா? இப்ப ஒரு வார்த்தை ஆல்ரெடி அவர் சொல்லியிருக்காரு, கொஞ்ச காலத்துல உலகம் என்னை காணாது, நீங்க என்னை காண்பீர்கள். இந்த நிலைக்குள்ள அவர் மாற்றப்பட்டிருக்கிறார். இங்க விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க, இது குறித்து தீர்க்கதரிசி ஒரு லைன் சொல்றாரு பாருங்க, என்ன ஏன் பார்க்க முடியலன்றதுக்கு. பாருங்க, கேள்விகளும் பதில்களும் என்ன நடக்குது? கொஸ்டின் கேட்கறாங்க தீர்க்கதரிசி கிட்ட. இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு சீடர்களுக்கு பலமுறை பிரத்யேகமான போது தமது ரூபத்தை மாற்றிக்கொண்டாரா? தீர்க்கதரிசி சொல்ற ரூபத்தை வேற மாதிரி மாறிட்டாரா? வேற மாதிரி அந்த 33 வயசு இல்லாம வேற மாதிரியான ஒரு தோற்றத்துல மாத்திட்டாரான்னு கொஸ்டின் கேட்கறாங்க. பாருங்க, அங்க சொல்லும் போது அவர் சொல்றாரு பாருங்க, தமது ரூபத்தை அவர் மாற்றிக்கொண்டாரா? எனக்கு தெரியாது, நான் நினைப்பது என்னவென்றால் அவர் தமது ரூபத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. ரூபத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. அவர் என்ன செய்தார் என்றால் அவரை காணாதபடிக்கு அல்லது அவர்கள் அறிந்து கொள்ளாதபடிக்கு அவருடைய கண்களை அவர் மறைத்து விட்டார். இதுக்கு முன்னாடி இன்னொரு ரகசியம் இருக்கு. ரூபத்தை என்ன பண்ணலாங்க? மாத்திக்கல. தேவன் தன்னை என்ன வழிகள்ல மாறாதவர், அப்படியே இருக்கிறாரு. ஆனா அவர் கண்கள் என்ன இருக்குது? மறைக்கப்பட்டிருக்குது. இதுக்கு முன்பு இன்னொரு விஷயம் கேட்கிறாங்க, அதுல இருந்து ஒரு விஷயம் புரிந்து கொள்ள முடியுது. இவங்களுக்கு அவரு பாக்குறதுக்கு வேற ஒரு மாதிரி தெரியுறாரு. அவர் அப்படித்தான் இருக்கிறார். அவர் தன்னை என்ன பண்ணலாங்க? மாத்திக்கல. ஆனா இவங்க வேற மாதிரி பாக்குறாங்க. அவர் எப்படி பாக்குறாங்க பாருங்க, கவனிங்க நல்லா பாருங்க. என்ன வசனம் சொல்லுது பாருங்க. அப்பொழுது அவர் நோக்கி, நீங்கள் துக்க முகழ்வான இதுக்கல அவர்களில் ஒருவனாகி கிளியோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்த நாட்களில் எருசலேமிலே நடந்தவர்களை அறியாதபடிக்கு நீர் அந்நியரோ என்றார். என்ன சொல்றாரு? வேற ஆளா இல்ல. இதுக்கான அர்த்தம் என்னன்னு சொன்னா, ஒரு ஸ்ட்ரேஞ்சரா பாக்குறான். அவர் இப்ப ஒரு யூதனா இல்ல. அவரோட அவுட்ஃபிட் இருக்கு இல்லையா, அவர் ஆடை வடிவமைப்பு இருக்கு இல்லையா, அந்நியரோ அப்படின்னும் போது ஒரு யூதன்னா தெரியும். ஆனா நீ என்ன சொல்ற சொன்னா, அந்நியரோ ஸ்ட்ரேஞ்சர்னு சொன்னா வேற ஒரு புறஜாதி உடையில அவர் அங்க இருக்கிறார்.
எப்படி இருக்கார்? இத பத்திலாம் உங்களுக்கு தெரியாதுங்களா அப்படின்னா, இவங்க பாக்குறாங்க கண் மறைக்கப்படுறது, அவர் அப்படிதான் இருக்கிறாரு, தோட்டத்துல அப்படிதான் இருக்கிறாரு. ஆனா அவுட்ஃபிட் எப்படி இருக்குது? அவுட்ஃபிட் புறஜாதி போல இருக்கிறாங்க. கேக்குறாங்க, என்ன கேக்குறாங்க? நீர் அந்நியரா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவரே தான், ஆனா கண்கள் மறைக்கப்பட்டிருக்கும்படிக்கு அவருடைய அவுட்ஃபிட் எப்படி இருக்கு? புறஜாதி போல இருக்கு. இன்னைக்கு அதே இயேசு கிறிஸ்து தான் கோட் ஷூட் போட்டு வர, அதே ஜீசஸ் தான். ஏன்னாங்க டைரக்டா பார்த்தவங்க 3 வருஷம் இருந்தவங்க 3 வருஷம் இருந்தவங்க தெரியல அப்படின் போது அவங்க கண்களுக்கு இப்ப அவர் எப்படி தெரிகிறார் அப்படின்னா, ஒரு புறஜாதியை போல இருக்கிறார். தன் தோற்றத்தை என்ன பண்றாருங்க? மாற்றி கொள்ளவில்லை, அப்படியேதான் இருக்கிறாரு. ஆனா தன் அவுட்ஃபிட்டை மட்டும் மாத்திக்கிறார். அப்படின்னா உள்ள இருக்கிற லோகாஸ் அதுதான், மேல இருக்கிறது ஒரு கண்டிகியன், ஒரு பிரெனாமுக்குள்ள என்ன பண்றாரு? தன் தோற்றத்தை மாற்றி கொண்டு வந்திருக்கிறார். இப்ப ஜீசஸ் எப்படி வந்திருக்காரு? கோட் ஷூட் போட்டு வந்திருக்கிறார். ஆனா உள்ள ஜீசஸ் தான், அவரே தான். எப்படி வந்திருக்காரு? அவரு அப்படியே தான் இருக்கிறார், அதே தான். தான் என்ன மாற்றிக்கொள்ள. இப்ப ஆனா என்ன அவுட்ஃபிட் மட்டும் எப்படி இருக்குது இப்போ அப்படின்னா, அவுட்ஃபிட் ட்ரெஸ் எப்போதுமே அடையாளமா இருக்குது, நம்ம பாக்குறோம். சரீரத்துக்கு அடையாளமா பாக்குறோமா இல்லைங்களா? ஆனா உள்ள இருக்கிற அந்த நபர் அவர் தான். இன்னைக்கு அப்படிதான் வந்திருக்கிறார். சபை 7 சபை காலங்களுக்குள்ள ஒரு சபை காலத்துல தேவன் தன்னை வெளிப்படுத்தி கொண்டே வந்தார். இந்த காலத்துல வரும்போது இந்த மனுஷகுமாரனுக்குள்ள அந்த ஒரே மனுஷகுமாரன் தன்னை ஊற்றி கொண்டு வெளிப்படுறாரு. ஆனா அதை கண்டு கொள்ளக்கூடாதபடிக்கு இன்னைக்கு சபை இருக்குது, கண்கள் மறைக்கப்படுறது. வெளிப்பங்கி பாருங்க, இன்னொரு வசனம் சொல்லுது பாருங்களேன். என்ன நடக்குது? அடுத்த லைன் நான் காட்டுறேன் பாருங்களேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3:12 சொல்லப்படுது, நீ ஐஸ்வர்யனாகும்படிக்கு நெருப்பில புடப்பட்டப்பட்டனையும் நிர்வாணமாகி ஆலோசனை தொடாதபடிக்கு உடுத்திக் கொள்ள வெண்வஸ்திரம் இடத்தில் வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வையாடும்படிக்கு உன் கண்களுக்கு கருவி போட வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். லவோதேக்கே எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா அது கூட இருக்குது. லவோதேக்கே எப்படி இருக்குது? அவர் எப்படி வந்திருக்கிறார், நீங்க வந்திருக்கிறார் காணக்கூடாது கூட இருக்குது. இவங்கள லவோதேக்கே சபைக்கு ஒப்பிட்டு நான் சொல்றேன். இந்த சபை என்ன சபையா இருக்குது? லவோதேக்கே காலத்துல இருக்கிற ஒரு சபை இது. அதனாலதான் அவர் வந்திருக்கிறது கூட என்ன பண்ணல, இப்போ அவருக்குள்ள அவர் என்னங்க என்மாஃபுடா இருக்கிறார். தியாஃபினில வந்திருக்கிறார், தியாஃபினில வந்திருக்கிறாரு, மரிச்சாரு, மரிச்சு உயிரோட எழுந்தாரு. உயிரிழந்து அவங்க துக்கமுகமா செல்லும் போது அவங்களுக்கு கூட என்ன பண்ணாரு? அவருடைய டிராவல்ல கலந்து கொண்டு டிராவல் வந்திருக்கிறாரு. மேற்கு நோக்கி போற பிரயாணத்துல இவரும் அவங்க கூட இருக்கிறாரு. ஆனா இப்ப அவரை என்ன பண்ணலங்க, பார்க்கல. நம்மளும் கூட எங்க போயிருக்கிறோம்? மேற்கு நோக்கி தான் போயிருக்கிறோம். நம்ம எங்க வந்திருக்கிறோம்? இப்போ மேற்கு நோக்கி வந்திருக்கிறோம். சாயங்காலத்தின் வெளிச்சம் மேற்குல தானே இருக்கும். எங்க இருக்குங்க? ஏன்னா சாயங்காலத்தில வெளிச்சம் உண்டா இருக்குன்ற அந்த சத்தத்துக்காக நம்ம வந்திருக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? கவனிங்க நல்லா. அப்போ கண்கள் மறைக்கப்பட்டிருக்குது. இது லவோதேக்கே தான். இது லவோதேக்கே தான். 3ஆம் நாளே தான் இது. 2 நாளைக்கு முடிஞ்சு 3ஆவது நாள் உயிர் திறந்துட்டாரு. அன்னைக்குதான் இது, அதே நாள் தான் முதற் பலனாகிய கிறிஸ்து உயிர் திறந்து அதே நாளுக்குள்ள என்ன பண்ணிருக்கோம்? மீண்டும் நம்ம வந்திருக்கிறோம். கணிங்க நல்லா கவனிங்க. என்ன நடக்குது பாத்தீங்க சொன்னா, அடுத்து தீர்க்கதரிசி சொல்றாரு. அது கீழே முக்கியமான பாயிண்ட் மட்டும் வாசிக்கிற பாருங்க. இப்போ கண்கள் மறைக்கப்பட்டுச்சு, அந்நியரா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்ல அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து அவங்க சொல்றாங்க, இந்த எருசலேமில் நடந்தெல்லாம் உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன சொல்றாருன்னு சொன்னா இல்ல அப்படின்னு சொல்லும் போது இவர் பேச ஆரம்பிக்கிறார். என்ன பேச ஆரம்பிக்கிறார் சொன்னா பைபிள பேச ஆரம்பிக்கிறார். எதை பேச ஆரம்பிக்கிறார்? பைபிள பேச ஆரம்பிக்கிறாரு. வசனம் வாசிக்கிற பாருங்க, அடுத்த லைன் என்ன எடுக்க பாருங்க. அப்படி அவர் நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவை விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து விதமாய் பாடப்படும் தன் மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்களில் தம்மை குறித்து சொல்லிவைகளை விவரித்து காண்பித்தார். இப்போ எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்பதாக இவங்க அவரை குறிச்சு ஒரு பிம்பம் இருக்கு இல்லையா, அவரை குறிச்சு ஒரு விஷயம் நினைச்சிருக்கிறாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு மேலதான் சொல்லுது. என்ன சொல்லுது பாருங்க, இவர் நசரேய இயேசுவை குறித்தவர்களே, அவர் தேவனுக்கு முன்பாக செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியா இருந்தார். அது கீழே அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிக்கிறவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகளை சம்பவித்து 3 நாள் ஆகிறது. 3 நாளுக்கு முன்னாடி இது நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? இயேசு வந்தாரு, நசரேய ஊர்ல இருந்து ஒரு தீர்க்கதரிசி ஒருத்தர் வந்தாரு. அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, நாங்க என்ன நினைச்சோம்னு சொன்னா, ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனம் ரோமர்களுக்கு கீழே என்ன இருக்குது, அடிமைப்பட்டிருக்குது. எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சு தாவீதுக்கு சொன்ன அந்த ராஜ்யத்தை பூமியில ஸ்தாபிப்பாருன்னு நினைச்சிட்டு இருந்தோம். அதெல்லாம் இல்லாதபடிக்கு அவர் சிலுவையில அரைஞ்சிட்டாங்க.
அப்படின்னு சொல்றாங்க. மீன்ஸ் இப்போ இயேசு கிறிஸ்துடைய மினிஸ்ட்ரிய இந்த சீசன் எப்படி பாக்குறாங்கன்னு சொன்னா ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்டா பாக்குறாங்க. எப்படி பாக்குறாங்க புரியுதா உங்களுக்கு? ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட். ஏன்னு சொன்னா அந்த காலகட்டத்துல அந்த எருசலேம் ரீஜன் இருக்கு இல்லையா, எருசலேம் டெரிட்டரி ஃபுல்லா வந்து ரோமர்ல கீழே அடிமையா இருந்துச்சு. எது கீழே அடிமையா இருந்துச்சு? ரோமர் கீழே அடிமையா இருந்துச்சு. ரோமர் அடிமையா இருக்கும்போது தாவீதுக்கு ஒரு வாக்குத்தத்தம் இருக்குது. நான் என்ன செய்யறேன்னு சொன்னா ஒரு உங்களுடைய குமாரனை எழுப்ப பண்ணி நான் அந்த ராஜ்யத்தை கொடுப்பேன்னு சொல்லும்போது யூதர்கள்லாம் எதுக்கு எதிர்பார்த்திருக்கிறாங்க? ஒரு ராஜ்யத்தை எதிர்நோக்கினவர்களா இருந்தாங்க. எதிர்நோக்கினவர்களா இருந்தாங்க இல்லைங்களா? அவ எதிர்நோக்கினவர்களா இருக்கும்போது அதுக்காக பல பேர் ஃபிட் ஆகலாம் சொல்லி யூதர்கள் காத்துக்கொண்டே இருக்கும்போது அந்த காரியத்துக்கு சரியா ஃபிட் ஆகிற பர்சனா இவர் வந்தார் இல்லைங்களா? இவங்க நினைக்கிறாங்க. ஆனா யூதர்கள் எப்படி நினைக்கிறாங்க? தேவன் வானத்துல வரணும்ன்றதை நம்புறாங்க. அவர் வானத்துல ஒரு எக்ஸ்கலேட்டரை கீழே போட்டு அப்படியே இறங்கணும்னு நினைச்சாங்க. கையை காட்டி யூதர்கள் என்ன பண்ணுங்க, ரோமர்களை அழிச்சிட்டு ஒரு ராஜ்யத்தை எருசலேமை ஸ்தாபிக்கணும்னு நினைச்சாங்களா இல்லைங்களா? அதனாலதான் பாம் சண்டே நினைக்கிறாங்க. குருத்தோலை ஞாயிறு அன்று என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அது தாவீதின் குமாரனுக்கு ஓசனான்னு பாடுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னா ஒலிவமலையை சுத்தி அந்த கழுதை மேல ஏற்றி கொண்டு தாவீதின் குமாரனாகிய சாலமோனை எப்படி கொண்டு வந்தாங்களோ அதே போல இயேசு கிறிஸ்து கொண்டு வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்க, நமக்கு என்ன பண்ணுது, ரோமர்கள் அடிச்சு விடுதலை கொடுக்க போறான்னு சொல்லி பாம் சண்டே சரியா அன்னைக்குல இருந்து அவர் உயிர் தழுந்து அன்னைக்குல இருந்து ஒரு வாரத்துக்கு முன்பதாக கோவேறு கழுதை மேல ஏற்றி என்ன பண்றாங்க, சுத்தி வராங்க. சுத்தி வந்த பின்னாடி தேவாலயத்துக்குள்ள போறாரு. போயிட்டு என்ன பண்ண போறாரு, ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போறாரு. ரோமர்கள் இருக்க போறதுல அந்த ராஜ்யத்துல நீ என்ன போஸ்டிங் நான் என்ன போஸ்டிங் இப்படி பேசிட்டு இருக்கிறாங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரு மாறாக தேவாலயத்துக்குள்ள போய் அங்க இருக்கிற பொருள்லாம் எடுத்து உடைச்சு அவங்களை அடிச்சு வெளியே தர்றாரு. அவங்க நம்பினதெல்லாம் என்ன போச்சு? இப்போ அவங்க நம்புறதெல்லாம் என்னாச்சுங்க? அவங்க என்ன நம்பினாங்க? அவர் ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிப்பாருன்னு நம்பினாங்க. அந்த ராஜ்யம் இல்லாம இப்ப என்ன பண்ணிச்சு? இப்போ இல்லாம போயிடுச்சு. அப்படின்னும் போது இதுதான் அவங்க சொல்றாங்க. இன்னும் பொலிட்டிக்கல் மைண்ட் செட்ல நினைக்கிறாங்க. இன்னைக்கு எப்படி வருகை எப்படி நினைக்கிறாங்க எல்லாருமே? அப்படியே வானத்துல இறங்கி வர்றாரு இயேசு கிறிஸ்து. அப்படியே என்ன பண்ணுவாரு, வருவாரு, கை கீட்டி கை காட்டுவாரு. அப்படியே நம்ம சினிமால பாக்குற மாதிரி அப்படியே மேல அப்படியே போவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதான் ஒரு வருகையை புரிஞ்சுக்கிற தன்மை தானே. 2000 வருஷப்படி எவ்விதமாக முதல் வருகையை அவங்க புரிஞ்சினாங்களோ 2000 வருஷத்துக்கு முன்பதாகவும் இன்னைக்கும் அப்படிதான் அந்த வருகையை புரிஞ்சிருக்கிறாங்க. 2000 வருஷத்துக்கு முன்பதாக வருகை எப்படி சொந்த ஜனத்தாலே ஒரு தவறா புரிந்து கொள்ற கண்ணோட்டம் இருந்துச்சு இல்லையா, அதே போல இந்த நாட்கள்ல இந்த சபை காலத்துல வருகையை தவறாக புரிந்து கொள்றாங்க. எப்படிங்க, எப்படி வருவார் நினைச்சாங்க? அவர் அப்படியே வானத்துல இருந்து அப்படியே இறங்கி வருவாரு. வந்து அவங்களுக்கு சினிமா படத்தை பார்த்த மாதிரி கையில நெருப்பிடுவாரு. நெருப்பிட்டு எல்லாத்தையும் அழிச்சிடுவாரு. அழிச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ராஜ்யத்தை அமைப்பாரு. அப்படியே கோல்டு எல்லாம் இருக்கும் இல்லைங்களா? அப்படித்தானே சொல்றது. பரலோகத்துல சிங்காசத்துல கோல்டு எல்லாம் இருக்கும். கோல்டு எங்க இருக்கும்? கோல்டுன்றது விலை உயர்ந்து தெய்வீகத்துக்கு அடையாளமா இருக்குது. அந்த மகிமை அவிதமா இருக்குன்றது அடையாளம். பரலோகத்துல கோல்டு, வீதியெல்லாம் கோல்டுன்னு ஒண்ணு எல்லா ஸ்தாபனத்துல இப்படி பேசி பண்றாங்க. வீதியெல்லாம் கோல்டுங்க, எல்லாம் தங்கம் இருக்கும். அங்க என்ன இருக்கும், வைடூரம் இருக்கும். யாரு வெட்டி அதெல்லாம் செதுக்குன்னு அங்க வச்சது கிடையாது. அதெல்லாம் மனுஷ ஞானம். அதெல்லாம் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் அப்படின்னா அவ்வளவு மகத்துவம் வாய்ந்ததான் அந்த உலகம் இருக்கும். இந்த உலகம் கிடையாது, இயல் உலகம் கிடையாது. பூமியில இருக்கிற இந்த மாதிரி இந்த மாம்ச சரீரத்தோடு இணைக்கப்பட்ட உலகம் அது கிடையாது இல்லையா? அந்த உலகம் எப்படி இருக்குங்க, வேற மாதிரி இருக்கும். பூமியில இருக்கிற மகிமையான பொருட்களை வச்சு அந்த உலகத்தை தேவன் என்ன பண்றாரு சொன்னா வேதத்துல நம்ம காண்பிக்கிறார். அதான் காட்சி. அதை விட்டுட்டு அப்படியே தேவன் என்ன பண்றாங்க, கை காட்டினோட கோல்டா வரும் அப்படியே மாளிகை இல்ல கிடையாது. ராங், அது ராங் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ முதலாம் வருகையில அப்படி தப்பா புரிஞ்சிருந்தாங்க. அப்போ ஒரு பொலிட்டிக்கல் மூமெண்டா இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஜீசஸ் வந்த உடனே ரோமர்களை அடிச்சு என்ன பண்ணுவாருங்க, ராக்கெட் லான்ச் எல்லாம் விட்டு எல்லாத்தையும் காலி பண்ணி உள்ள வந்துருவாரு. தவறு. இப்படிதான் நினைச்சுட்டு இருக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்க, அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிக்கிறவர் என்று நாங்க நம்பி இருந்தோம். நாங்க எல்லாம் ராஜ்யத்துல என்னவாயிடுவோம், நாங்களாம் ஒரு மினிஸ்டர் ஆயிடுவோம் அப்படின்னு நம்பிட்டு இருக்கிறோம். அவங்க பொலிட்டிக்கல் மூமெண்டாவோட வேதத்தை பாக்குறாங்க. பைபிளை எடுத்து வச்சுட்டு, ஏன்னா அவங்க தான் பைபிள்ல சொன்ன தீர்க்கதரிசனத்தை பார்த்தாங்க. அவங்க தாவீதுக்கு ஒரு குமாரன் வரணும், சந்ததியின் ஆசீர்வதிப்பா, இந்த மாதிரி பழைய ஏற்பாட்டுல சொன்னப்பட்ட தீர்க்கதரிசனங்கள் எல்லாத்தையும் ஒரு சிங்கிள் சைடு ஓன் மைண்ட் செட் ஓன் இன்டர்பிரேஷன் வச்சு என்ன பண்றாங்க, பாக்குறாங்க. பார்த்தாங்களா இல்லையா? பார்த்தாங்களா இல்லைங்களாங்க? ஆனா தீர்க்கதரிசி சொல்றாரு, வேதத்தை நம்ம எடுக்கும் போது செய்யக்கூடாத 3 விஷயங்கள் இருக்குதான். வேதத்தை வாசிக்கும் போது தேவனோட வார்த்தையை ஒரு மனுஷன் கையாளும் போது செய்யக்கூடாத 3 விஷயங்கள்.
நான் வாசிக்கிற பாருங்க. செய்யக்கூடாத 3 விஷயங்கள் சொல்ற தீர்க்கதரிசி பாருங்க, நான் சொல்றேன். பாருங்க, திருப்பி சொல்றாரு பாருங்க. அவைகள் 3 கட்டங்களாய் உள்ளன. தேவனுடைய வார்த்தையை உபயோகிப்பதில் நீங்கள் செய்யக்கூடாத 3 காரியங்கள் உள்ளன. இதுதான் இன்னைக்கு இருக்கிற எல்லாருமே பண்ற விஷயம். தீர்க்கதரிசி செய்தியா இருக்கட்டும், வேதமா இருக்கட்டும், அதுல கையாளுறதுல 3 விஷயங்கள் உள்ளன. இப்போ அவைகளை அடுத்து 10 நிமிடங்களுக்கு படிப்போம். நீங்கள் செய்யக்கூடாத 3 காரியங்கள். தேசத்துள்ள அனைவரும், தேசம் முழுவதும் எங்க இருந்தாலும் நீங்கள் ஒரு பென்சிலை, இது கீழே முக்கியமான பயன்பாட்டு வாசிக்கிற பாருங்க, முக்கியமான விஷயத்தை வாசிக்க. நீங்கள் இப்ப வார்த்தையை தவறாக வியாக்கியானிக்க கூடாது. ஃபர்ஸ்ட், வேத வாக்கியத்தை தவறாக வியாக்கியானிக்க கூடாது. ராங் இன்டர்பிரேஷன் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இதை பொருட்படுத்திக் கொள்கிறேன் நான் என்று நினைக்கிறேன். என்ன அது என்ன கூறுகிறதோ அதையே அது பொருட்படுத்துகிறது. அதுக்கு வியாக்கியானமே தேவையில்லை. தேவோட வார்த்தைக்கு வியாக்கியானமே தேவையில்லை. அதுக்கு ராங் இன்டர்பிரேஷன் கொடுக்க கூடாது. ஒண்ணு புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு. அதற்கு வியாக்கியானம் தேவையில்லை. நீ வார்த்தையை தவறான இடத்தில் பொருத்த வேண்டாம். 2வது, வார்த்தையை தவறான இடத்துல பொருத்தக்கூடாது. ராங் பிளேசிங் பண்ணக்கூடாது. இந்த வசனத்தை எடுத்து இந்த இடத்துல பிளேஸ் பண்ணக்கூடாது. அந்த வசனத்தை எடுத்து இந்த இடத்துல வேற இடத்துல என்ன பண்ணக்கூடாது, பிளேஸ் பண்ணக்கூடாது, பொருத்த வேண்டாம். நீங்கள் வார்த்தையை இடம் பெயர செய்யக்கூடாது. 3வது காரியம், இவைகளில் ஒன்றை செய்தால் அது முழு வேதாகமத்தையும் ஒரு குழப்பத்திலும் ஒரு பெருங்குழப்பத்திலும் ஆழ்த்துகிறது. இப்போ இங்க பிரச்சனை என்னன்னு சொன்னா, அவர் என்ன வார்த்தையோ அதன்படியே வந்தார். இயேசு கிறிஸ்து என்ன வார்த்தைகள் சொல்லப்படுது அந்த வார்த்தையின்படி வந்து நிறைவேற்றார். ஆனா இந்த சீஷர்களா இருந்தாங்க இல்லைங்களா, நான் சொல்றது பரிசேயர் சசேயரை குறித்து சொல்ல, அவங்க ஆல்ரெடி தப்பா இருக்கிறாங்க. பட் இவரை நம்பின ஒரு கூட்டம் அவங்களே வேத வாக்கியத்தை இந்த 3 விஷயங்களும் தப்பா புரிஞ்சிருந்தாங்க. கரெக்டுங்களா? அப்போ வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவ வழி இல்லைங்களா? வேதமே வெளிச்சம். சத்தியத்தை அறியாம இருந்தா அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி நமக்கு தெரியாது இல்லைங்களா? அப்போ எப்போதுமே ஒரு மனுஷன் உலகத்தில் நடக்கிற காரியத்துக்கு தீர்க்க தரிசனத்தின் மூலமா தான் இந்த உலகத்தை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவான். அதனால தீர்க்கதரிசி 2 செய்தி சொல்லியிருக்காரு. தீர்க்க தரிசனத்தால் தெளிவாக்கப்பட்ட சம்பவங்கள் சொல்லி. அப்போ பைபிள ஒரு தீர்க்க தரிசனத்தை இந்த உலகத்துல நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது ஒரு தீர்க்க தரிசனம் நமக்கு தெரியாதான் இன்னைக்கு உலகம் ஏன் இப்படி நடக்குதுன்றத என்ன பண்ண முடியும் நம்மளால. தீர்க்க தரிசனத்தால சம்பவங்கள் தெளிவாக்கப்படுது இல்லைங்களா? என்ன சொல்லுது? மாடர்ன் ஈவென்ட்ஸ் மேட் கிளியர் பை ப்ராஃபஸி. மாடர்ன் ஈவென்ட்ஸ்னா தற்கால நிகழ்வுகள் தீர்க்க தரிசனத்தின் மூலமாக தெளிவாக்கப்படுது. அப்போ இன்னைக்கு பிரசன்ட் டேல ஒரு விஷயம் இந்த பூமியில நடக்குது, ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொன்னா அது யாருக்குமே விளங்காது. யாருக்கு விளங்கும்னு சொன்னா ப்ராஃபஸியில போய் தீர்க்க தரிசனத்துல போய் பாக்குற மாதிரி இருந்தா இது ஏன் நடந்துச்சுன்னு சொல்லி புரிஞ்சுக்க முடியும். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்போ அந்த தீர்க்க தரிசனம் அப்படின்றதும் பைபிள்ன்ற ஆத்தென்டிசிட்டியை பார்க்கும்போது தீர்க்கதரிசி சொல்றாரு, பைபிளை குறிச்சு ஒரு விஷயம் சொல்றாரு பாருங்க. அதுக்கு பின்புதான் இந்த 3 விஷயத்துக்கு நான் வரேன் பாருங்க. தீர்க்கதரிசி வேதத்தை குறிச்சு ஒரு விஷயம் சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு? இப்ப வேதாகமத்தை குறித்து பேச விரும்புகிறேன். இது கீழே சொல்றேன். வேதாகமம் என்பது மற்ற எல்லா புனித புத்தகங்களை காட்டிலும் வித்தியாசமான ஒன்றாகும். பைபிள் வந்து எல்லா புக்ஸை போல, எல்லா ஒரு ஒரு புனித புத்தகங்களை போல, ஒரு உலகத்துல இருக்கிற குரானை போல, பகவத்கீதையை போல, இல்ல மத்த புத்திஸ்ட் புக்ஸை போல, கன்ஃபியூஷியஸ் புத்தகங்களை போல கிடையாது. பிரத்யேகமான ஒரு தீர்க்கதரிசன புத்தகம்ன்றார். மற்ற எல்லா புத்தகங்களும் ஒரு மனுஷன் எப்படி வாழணும் வாழக்கூடாதுன்னு சொல்லி நிறைய நெறிமுறைகளை, மாரல் லைஃப் எப்படி இருக்கணும்ன்றத குறிச்சு, நெறிமுறை வாழ்வு எப்படி இருக்கணும்ன்றத குறிச்சு போதிக்குது. ஆனா இந்த வேத தீர்க்கதரிசனம் அப்படி கிடையாது. வேதம் வந்து ஒரு முழு தீர்க்கதரிசன பாகமா இருக்குது. என்னன்னு சொன்னா இயேசு கிறிஸ்து என்னவா இருந்தார், என்னவா இருக்கிறார், என்னவா இருக்க போறார்ன்ற 3 வர்ணனைகளை குறிச்சு பேசுதுன்றார். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்ப இது முழு தீர்க்கதரிசன பாகம். இன்னைக்கு என்ன காட்சி, இன்னைக்கு என்ன நடக்குதுன்றத ஆல்ரெடி ப்ராஃபஸர் நித்திய வார்த்தைகள் தேவன் வைத்திருக்கிறார். அதான் தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க. இது கீழே வைக்கணும். அல்லாஹ் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது. ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தும் விசேஷம் முடிய உள்ள புஸ்தகங்கள் அனைத்தும் அவர் யாரா இருந்தார் என்று அறிவிக்கிறது. அவர் முழுமையாக வெளிப்படுத்தி தருகிறது. முழு புஸ்தகமே இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தும் புஸ்தகம்.
முழு வேதாகமும் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துது. அநேக பேர் சொல்லுவாங்க பைபிள் அன்பதான் சொல்லுது. கிடையாது, வெறும் அன்பை மட்டும் என்ன பைபிள்? பைபிள்ல பாதி கொலைதான் எங்க அன்பை சொல்லுது. இந்த உலகம் சொல்ற அன்பை பைபிள் என்ன பண்ணலாங்க சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? பைபிள் ஒரு ஹிஸ்டாரிக்கல் புக்கு. பைபிள் என்ன பண்ணுவாங்க? ஒரு ஹிஸ்டாரிக்கல் புக்கா, ஒரு யூத மத புத்தகமா, ஒரு ஜூயிஷ் புக்கா சொல்றாங்க. அப்படி கிடையாது. பைபிள் நீங்க சொல்ற எதுவுமே கிடையாது. பைபிள் முழுக்க முழுக்க இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்படுத்துற புத்தகம். அவர் என்னவா இருந்தார், என்னவா இருக்கிறார், என்னவா இருக்க போறார் அப்படின்றத சொல்ற புஸ்தகம். அப்படின்னா என்னவா இருந்தாருன்றது முன்னாடி நடந்தது இல்லைங்களா? என்னவா இருக்கிறாருன்றது பிரசன்ட்ல நடக்கிறது, மாடர்ன் ஈவென்ட்ஸ். என்னவா இருக்க போறாருன்றது ஃபியூச்சர். அப்படின்னா 3 காலத்தை சொல்ற புஸ்தகம் தீர்க்க தரிசன புஸ்தகமா இருக்குது, ப்ராஃபட்டிக் புக்கா இருக்குது. தீர்க்க தரிசனம்ன்றது என்னங்க? வருகிறது, இனி நடக்க போற சம்பவங்களை முன்பதாக முன்னறிவிக்கிறது. அப்போ மாடர்ன் ஈவென்ட்ஸ் இனி என்ன நடக்குது அப்படின்றத ஒரு தீர்க்க தரிசன புத்தகத்துல போய் பார்த்தாதான் தெரியும் இல்லைங்களா? அப்ப வேதம் ஒரு தீர்க்க தரிசன புத்தகமா இருக்கு. கீழே பாருங்க. மற்ற புனித புத்தகங்கள் ஒழுக்கத்தையும் நீதி தத்துவங்களையும் விளக்குகின்றன. பாருங்க, முக்கியமான விஷயம் சொல்றேன். வேதாகமம் என்பது ஜீவன் உள்ளதாகவும் இயேசுவை குறித்து முன்னுரைத்த சாட்சி பகர்கின்றதாகவும் இருக்கிறது. அப்படின்னு சொன்னா வேதம் அப்படின்றது, அதாவது ரிட்டன் ஃபார்ம்ல ஜீசஸ், அதான் பைபிள். எழுத்து வடிவில் இருக்கிற தேவன் தான் பைபிள். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்ப அது முக்கியம் பாருங்க. இப்போ இந்த வேத புஸ்தகத்தை யூதர்கள் வச்சிருந்தாங்க, படிச்சிருந்தாங்க. கரெக்ட், எஸ். அப்ப அவரை குறிச்சு எல்லாம் யூதர்கள் என்ன பண்ணாங்க? படிச்சிருந்தாங்களே. நீங்க நான் சொல்றது எல்லாரையும் சொல்ல, யூதர்கள் எல்லாருமே அவரோ தமக்கு சொந்தமானதுல வந்தார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா? அந்த யூதர்கள் பரிசேயர், வேதபாரகர், காய்பா எல்லாருமே படிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம வாட்சிய 22வது சங்கீதம் வாட்சலாம். அந்த 22வது சங்கீதத்தை அந்த உயிர் தெழுந்த கால இன்னைக்கு வாட்சாங்கன்றார் தீர்க்கதரிசி. என உருவ குத்தினார்கள், என் தேவனை ஏன் என்னை கைவிட்டேன்னு சொல்லி தேவாலயத்தில் ஜன்னல்ல இருந்து பாத்திருந்தாங்களா தெரியும். அது அங்க குத்துறது அவர் தான் சொல்லி, அவர் தான் எத்திரமா சொல்லிட்டு இருக்கிறார். சங்கீத புஸ்தகத்தை 22வது அதிகாரத்தை தேவாலயத்தை வாட்சிருக்கிறாங்க. அது ரியாலிட்டியா எங்க நிறைவேறுது? சிலுவையில நிறைவேறி கொண்டிருக்குது. அதே என்ன பண்ணலாங்க? பார்க்க முடியல, உங்களால பார்க்க முடியல. கவனிக்கிறீங்களா? அப்போ பைபிள்ல ஃபர்ஸ்ட் பார்க்கணும், வேதத்தை பார்க்கணும். ரெண்டாவது பைபிளை கையாளக்கூடாத முறை நாம் கையாண்டான். ஒண்ணு பைபிளை பார்க்கணும், இல்ல அப்படி பார்க்கும் போதும் அதை பார்க்கறதுக்கான ஒரு சில வழிமுறைகள் இருக்கு. அந்த வழிமுறைகளை பார்க்காம வேற ஒரு சில வழிமுறைகளை பார்க்கறாங்க. இப்ப அவங்க ஃபர்ஸ்ட் வேதத்தை பார்க்கல. யாரு? பரிசேயர், சதிசேயர், வேதபாரகர். இன்னைக்கு என்ன நடக்குது உலகத்துல? என்ன நடந்துக்குது? ஒரு நாசரேத்து ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாராமே, அந்த தீர்க்கதரிசி கிட்ட அற்புத அடையாளம் நடக்குதாமே. மோசே காலத்தில் நடந்தது போல, அப்ரகாம் காலத்தில் நடந்தது போல, எலியா காலத்தில் நடந்தது போல அதே அற்புதங்கள் நடத்தி ஒரு சரத்துக்குள்ள வெளிப்படுத்தாமே, சத்தங்கள் உயிரோட எழுப்புறாராமே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க உடனே அது மேல புறமலப்பட்டாங்களே தவிர மாடர்ன் ஈவென்ட்ஸை புரிஞ்சு கொள்ளும்படிக்கு வேதத்துக்கு போய் வேதத்துல பார்க்கலாங்க. ஏன்னா மாடர்ன் ஈவென்ட்ஸ் மேட் கிளியர் பை ப்ராஃபஸி, தீர்க்க தரிசனம் அதெல்லாம் தெளிவாக்கப்படும். அந்த தீர்க்க தரிசனத்துக்குள்ள அவங்க போகல. ஏங்க யார் பண்ண தப்பு இது? யார் பண்ண தவறு இது? யார பண்ணாங்க இந்த தவறு? யாருங்க பண்ணது? பரிசேயர், சதிசேயர், வேதபாரகர். ஏங்க கரெக்ட். இரண்டாவது பாகம் சீஷர்கள். இந்த சீஷர்கள் வேதத்தை பார்த்தாங்க, ஆனால் ஒரு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. கரெக்டுங்களா? நம்ம பேசிக்கொண்டிருக்கிறது யாரை பேசிக்கொண்டிருக்கிறோம்? பரிசேயர், சதிசேயர் பேசிக்கொண்டிருக்கிறோமா, இல்ல சீஷர்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம்? எம்மாவூர் சீஷர்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். கரெக்டுங்களா? அப்ப ஏன்னா யூதர்களுக்கு தெரியும், இதுல அவங்களுக்கு நியாயப்பிரமாணத்துல சொல்லப்பட்டிருக்குது, மோசே உன்னை போல என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உன் சகோதரத்திலிருந்து எழும்ப பண்ணுவேன், அவர் ஏற்றுக்கொள்ளவும் ஜனத்தில் இராதபடி அழிக்கப்பட்டு போவான். தாவீதுக்கு வாக்குறுதி இருக்கிறார், தாவீதிலிருந்து ஒரு கிளை தோன்றும், அவனை ஆளுகிற ஒருத்தர் எழும்புவாரு, இஸ்ரேல் குடும்பத்தை ஆளுவாருன்னு சொல்லி ப்ராபசி இருக்குது. எல்லா ப்ராபசி அவங்களுக்கு யாருக்கு தெரியும்? பைபிள்ல இருக்குது. யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை எடுத்து வேதத்துல பொருத்தி பார்க்கல. யார் பொருத்தி பார்க்கல? யார் பொருத்தி பார்க்கலங்க? பரிசேயரும் சதிசேயரும் பொருத்தி பார்க்கல. அது தப்பான்ட்டாங்க. அதனாலதான் சிலுவையில அறைஞ்சாங்க. ரெண்டாவது காரியம், இந்த சீஷர்கள் இருக்காங்க இல்லைங்களா, இவங்க வேதத்தை கையாளுற முறையில தவறு பண்ணாங்க. என்ன தவறு பண்ணாங்க? நான் சொன்னேன் செய்யக்கூடாத 3 தவறுகள். இப்பதான் நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்பதான் அந்த பாயிண்ட்குள்ள வர பாருங்க. தீர்க்கதரிசி சொல்றாரு, அந்த முக்கியமான பாயிண்ட் வாசிக்கிறேன் பாருங்க. வரப்போகும் சம்பவங்களை முன்னறிவிக்கிறது. விசுவாசிகளை அதை படித்து அதன் ஒவ்வொரு வார்த்தையும் விசுவாசிக்க வேண்டும். அதன் ஒரு பாகத்தை மாத்திரம் விசுவாசிக்க கூடாது என்றும் அதை ஆக்கியோனிடமிருந்து கட்டளை பெற்றுள்ளனர்.
அது ஒரே பாகத்தை விசுவாசிக்கிறது, இதெல்லாம் விசுவாசிக்க கூடாது அப்படின்னு சொல்ல எல்லா வார்த்தையும் விசுவாசிக்கணும்னு சொல்லி வார்த்தை ஆகிய பரிசுத்த ஆவியிலிருந்து நம்ம என்ன பண்றோம்? கட்டளை பெற்று இருக்கிறோம். முக்கியமான பாயிண்ட் அது கீழே. நீங்கள் வார்த்தையை அவிசுவாசிக்க நேரிட்டாலும் அதை முழுதும் விசுவாசிக்கும் வரை நீ முயல வேண்டும். அதன் ஒவ்வொரு வார்த்தையும் சர்வ வல்லமையுள்ள தேவனின் ஒரு பாகமாய் அமைந்துள்ளது. தேவன் வெளிப்பட்ட அவர் யார் என்பதை காண்பிக்க தமது வார்த்தைக்குள் சுற்றப்பட்டுள்ளார். பாருங்க, இந்த வேதம்ன்றது என்னன்னு சொன்னா தேவனை சுற்றி இருக்கிற பாகமா சுற்றப்பட்டுள்ள தேவன்றார். அதை பிரிச்சு ஓபன் பார்க்கும்போது தான் அந்த வேதம் முழுசும் தேவனுடைய சரீரமா இருக்குது. அதை நீங்க ஒரு பாகத்தை எடுத்துக்கலாம், தேவன் அவருடைய சரத்துல ஒரு விரலை எடுத்த மாதிரின்ற. இல்ல ஒரு வார்த்தையை கூட்டிங்கன்னு சொன்னா 5 விரலுக்கு பதிலா 6வது விரல், ஒரு கண்ணுக்கு பதிலா இன்னொரு கண்ணை சேர்த்துனீங்கன்னா என்னங்க அதை ஏன் நம்ம எப்படி பார்ப்போம்? அதை ஜெயிண்டா நெட்ஃபிலிக்ஸ் பார்ப்போம், ஜெயிண்டா பார்ப்போம். அதே ராட்சதனா ஒரு மனுஷனுக்கு 2 கண்ணு தான் இருக்கணும். எத்தனை கண்ணு வச்சிருக்கோம்? 3 கண்ணு. அவன் 6 விரல் 7 விரலுக்கு மேல 6 விரலுக்கு மேல என்ன இருந்தாங்க? அவன் என்னங்க ஏதோ ப்ராப்ளம், அது பை பர்த்ல ப்ராப்ளம். ஆனா கிறிஸ்து பரிபூர்ண வார்த்தையா கொடுத்திருக்காரு வேதத்துல. இந்த மணி நேரம் செய்தியில அதுல ஒண்ணு கூட்டவும் கூட குறைக்க கூடாது, கரெக்டா இருக்கிற விதமாவே மெயின்டைன் பண்ணும், அதான் சொல்லப்பட்டது. ஆனா இந்த பாகத்துல இந்த சீஷர்கள் ஒரு பாதியா விசுவாசிக்கிறாங்க, ஒரு பாதியா என்ன பண்ணல ஏற்றுக்கொள்ளாதனால அந்த நடக்கிற சம்பவம் தீர்க்க தரிசனத்தின் ஒரு பகுதியை பார்க்கறதுனால அவங்களால கண்டுகொள்ள முடியல. கண்டுகொள்ள கரெக்டுங்களா? கண்டுகொள்ள அவங்க எதை பார்த்தாங்க? ஒரு பகுதியை பார்த்தாங்க, ஒரு பகுதி மட்டும். அவர் எதை பார்த்தாங்க? அவர் இஸ்ரேலை ரட்சிக்கணும், ராஜ்யம் வரணும், ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் நடக்கணும், ரோமர்கள் எல்லாம் போயிடுவாங்க, தேவன் தானியேல சொல்லப்படுறது போல ஒரு ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும், அந்த ராஜ்யத்துல நீங்க தான் மினிஸ்டர், நான் தான் மினிஸ்டர், நான் தான் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், இப்படி பிரிச்சுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அவர் அதெல்லாம் செய்ய வரல, முழு வேத வாக்கியத்தை நிறைவேறதா தன்னை காட்டுறார். கரெக்டுங்களா? ஏசாயா 53ல இருக்கிறது நான் தான், சங்கீதம் 22ல இருக்கிறது நான் தான் அப்படின்னு சொல்லி எல்லாம் மோசையினால் சொல்லப்பட்டவர் நான் தான், அக்கினி ஸ்தம்பத்துல மோசைக்கிட்ட வந்தது நான் தான், அபிரகாமுடைய ஆட்டுக்குட்டி நான் தான், ஆவிலேயருடைய ஆட்டுக்குட்டி நான் தான் சொல்லி பழைய ஏற்பாட்டுல இருக்கிற எல்லா இடத்துலயும் ஒரு பொருத்தி காட்டணும். ஆனா ஒரு சிலர் முதல் பகுதியில இருக்கிற பரிசேயர் முழுசாவே தீர்க்கதரிசி பார்வை அவங்களுக்கு இல்ல, அதனால அவர் வருகையை என்ன பண்ணாங்க அறியல. ஆனா அவர் வந்திருக்கிறார் தெரிஞ்ச ஒரு கூட்டம், அவரை நம்பின கூட்டம் அதுல பாதியா புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க பண்ண தப்புதான் இந்த 3 விஷயம். நான் இப்ப காட்டின அந்த 3 விஷயம் என்ன கூட்டணும் பாருங்க, காட்டின விஷயம். சொல்றாரு பாருங்க. இப்போ நீங்கள் வார்த்தையை தவறாக வியாக்கியானிக்க கூடாது, என்ன பண்ணக்கூடாது? ராங் இன்டர்பிரேஷன் பண்ணக்கூடாது. மீன்ஸ் என்ன அர்த்தம்? அவர் வரார் அப்படின்னும் போது ஸ்தாபனம் சொல்ற மாதிரி அப்படியே வானத்துல இருந்து ஒயிட் ட்ரெஸ் போட்டு அப்படியே இறங்குவார். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்துல இறங்கி வருவார். இது அப்ப வரும்போது நம்ம சினிமா படங்களை பாக்குற மாதிரி ஆரவாரம், ஓ தூதர்கள் எல்லாம் கத்துறது, எக்காலம் பிடிச்சின்னு ஊதுறது இல்லைங்களா, வானத்துல பெரிய இடி இடிக்கும். இது ஒரு அதுக்கு என்ன கொடுக்குறது? ஒரு வியாக்கியானம் கொடுக்குறது. வேத வாக்கியத்துக்கு என்ன பண்ணக்கூடாது? தவறான இப்ப சொல்றாரு, தவறான வியாக்கியானம் கொடுக்க கூடாது, ராங் இன்டர்பிரேஷன் கொடுக்க கூடாது. ஃபர்ஸ்ட். 2வது காரியம், வார்த்தையை தவறான இடத்தில் பொருத்த வேண்டாம். ராங்கான இடத்துல ராங் டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணக்கூடாது, ராங் பிளேஸ்மெண்ட் பண்ணக்கூடாது. சரி, ராங் பிளேஸ்மெண்ட் ஒரு இடத்துல அந்த வார்த்தை இருந்துச்சுன்னா அந்த இடத்துலதான் என்ன பண்ணுங்க பொருத்தணும். வேற இடத்துல பொருத்தீங்க சொன்னா அது மிஸ்டேக் ஆயிடும். இவங்க என்ன பண்ணாங்க? வேற ஒரு இடத்துல பொறுத்தாங்க, வேற ஒரு காரியத்தை பொறுத்தாங்க. கரெக்டா? என்னங்க, இஸ்ரவேலை மீட்டு ரட்சிக்க வேண்டும் நாங்க நம்பியிருந்தோம், அவர் மீட்டு ரட்சிக்கிறது உண்மைதான். ஆனா இந்த உலகத்துக்குரிய ராஜ்யத்தை அவர் ஸ்தாபிக்க வரல, வேற ஒரு காரியத்தை என்ன பண்றாங்க அவங்க என்ன பண்றாங்க சொன்னா அந்த காரியத்தை எடுத்து இந்த உலகத்துல பார்த்து இப்போ ரோம ராஜ்யம் ஏற்பட்டிருக்குதா, இந்த ரோம ராஜ்யம் எல்லாம் என்ன பண்ணிடும் போயிடும். தேவன் என்ன பண்றாருங்க யூத ராஜ்யத்தை ஸ்தாபிச்சு தேவாலயத்துல போய் உட்கார்ந்து ஆட்சி செய்வார். நம்ம அதுல என்ன பண்ணலாம்? நம்ம ஆட்சியில பங்குதாரர்களா மாறிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது ராங் பிளேசிங். உங்களுக்கு அடுத்து பாருங்க, நீங்கள் வார்த்தையை தவறான இடத்துல பொருத்த வேண்டாம், நீங்கள் வார்த்தையை இடம் பெயர செய்ய வேண்டாம். ஒரு இடத்துல வார்த்தை சொன்னா அதை எடுக்கக்கூடாது, எடுத்துடக்கூடாது. இடம் பெயர செய்யுது ஒரு விஷயத்த என்னங்க எடுத்து உள்ள புகுத்துறது ஒண்ணு, இன்னொன்னு அந்த இடத்துல இருக்கிறத வெளியே எடுக்கிறது ஒண்ணு. ஃபர்ஸ்ட் காரியம் ராங் இன்டர்பிரேஷன், தவறான வியாக்கியம். 2வது காரியம் ஏதோ ஒரு காரியத்தை எடுத்து அந்த இடத்துல பொறுத்தது. இன்னொன்னு உண்மையான மீனிங் எடுத்து வேற வெளியே எடுக்கிறது. இந்த 3 காரியத்தை வேதாகமத்துல செஞ்சான்னு சொன்னா அதுல இயேசு கிறிஸ்து இன்னைக்கு என்ன வெளிப்படுறாருன்றத கண்டுகொள்ள தவறி விடுவோம். இந்த மிஸ்டேக்கை தான் இவங்க செஞ்சாங்க. யார் செஞ்சாங்க?
எமோஷன். பாருங்க என்ன நடக்குது பாருங்க, அடுத்தது என்ன நடக்குது பாருங்க, அடுத்த காரியம் வாசிக்கிற பாருங்க. இவர் என்ன பண்றாரு? அப்போ தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியது இல்லையா என்று சொல்லி இவங்க ப்ராபசியுடைய ஒரு பாயிண்ட் மட்டும் புரிஞ்சுறாங்க. அவர் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கணும் இந்த பூமியிலன்னு சொல்லிட்டு. ஆனா அவர் அடிக்கப்படணும், சங்கீதத்தை 22 சொல்லப்படுறது போல அடிக்கப்படணும், ஏசாயல் 53 சொல்லப்படுறது போல அவரோ என்னங்க அடிக்கப்பட்டபடி கொண்டு போகிற ஆட்டுக்குட்டியை போல இருந்தாருன்ற அந்த பாகத்தை அவங்க பார்க்கல. அப்போ மோசே போல எல்லா தீர்க்கதரிசிகள், அப்ப யூதர்களுக்கு பொறுத்த வரைக்கும் மோசே அப்படின் போது தோரா யூதர்களுடைய புஸ்தகம் 3 பகுதியில இருக்கு சொல்றவங்க. தனக்குன்னு சொல்லுவாங்க. தோரா அப்படின்னா சட்ட புஸ்தகம், 5 புஸ்தகம் இல்லைங்களா. இன்னொன்னு நபி அப்படின்னா என்னங்க, தீர்க்க தரிசன புஸ்தகம். நபி என்ன சொல்லுவாங்க, நபின்றாங்க இல்லையா. நபியும் என்ற வார்த்தை தீர்க்க தரிசன பகுதிகள். கெதுவீம் அப்படின்றது ரைட்டிங்ஸ் அப்படின்னு சொன்னா ஞான பாட்டுகள், சங்கீத புஸ்தகம்லாம் இருக்கு இல்லையா, அதுதான் ஞான பாட்டுகள். இந்த 3 பகுதிகள் தான் யூதருடைய தனக் அப்படின்னா பழைய ஏற்பாட்டு புஸ்தகம். இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு சொன்னா பாருங்க, நான் வாசிக்கிறேங்க பாருங்க. மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லிவைகளை விவரித்து காண்பித்தார். மோசே அப்படின்போது ஆதியாகமத்திலிருந்து, அதான் தோரா பகுதி, அதுல இருந்து தீர்க்கதரிசி புஸ்தகம்லாம் கடைசியா அவங்க சகரியா தீர்க்கதரிசி புஸ்தகம் கடைசி புஸ்தகம் அது வரைக்கும். ஏன்னா அவங்க சொல்லும் போது, இயேசு கிறிஸ்து சொல்லும் போது ஆபேலுடைய ரத்தம் முதல் இல்லைங்களா பெரகியாவின் குமாரன் ஆகிய சகரியாவுடைய புஸ்தகம் வரைக்கும், அதாவது சரியா சொன்னா 4ஆம் புஸ்தகத்துல வர சகரியா ஒருத்தர் இருக்கிறார். அந்த சகரியா தான் கடைசி ப்ராஃபிட்டா அவங்க சொல்றாங்க. கடைசி ப்ராஃபிட் கிடையாது, மீன்ஸ் அவர் ஆசாரியர். அது கடைசி அவர் என்ன பண்ணாங்க, கொன்னாங்க, தேவாலயத்துக்கு பலிபீடத்துக்கு சென்டர்ல கொன்னாங்க. இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, 4ஆம் புஸ்தகத்துல கடைசி புக்கா காட்டுறாரு. இப்போ இது எல்லாத்துலயும் அவரை எண்ணங்கள்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் ஒரு பகுதிக்கு எடுத்து பொருத்தி பிரீச் பண்றாங்க. இன்னும் சரியா சொல்லணும்னு சொன்னா இந்த காலத்துல கிறிஸ்து வந்திருக்கிறார். இன்னைக்கு லவோதிக்கே சபை லவோதிக்கே நிலை அடைஞ்சிருக்குது. அவரை காணக்கூடாதபடிக்கு சபை கூட இருக்குது. ஏன்னா ஒரு பாதி புரிஞ்சிருக்கு, ஸ்தாபனம் ஒரு முழுசா புரிஞ்சுக்கல. கவனிங்களா, ஸ்தாபனம் ஒரு முழுசா புரிஞ்சுக்கல. ஆனா லவோதிக்கேல அழைக்கப்பட்ட ஒரு சபை அவரை புரிஞ்சுட்டு இருக்குது. ஆனா என்ன பண்ணாங்க, முழுசா புரிஞ்சுக்காம இந்த தீர்க்க தரிசனத்தை கையாள வேண்டிய முறையில கையாளாம தப்பா என்ன பண்றாங்க புரிஞ்சுக்கும் போது, அதனாலதான் அவரை இன்னைக்கு அவரை பார்க்க கூடாதபடி கண்கள் என்ன இருக்குது. லவோதிக்கேயோட நிலை என்னங்க, கண்கள் கூடான நிலை இல்லைங்களா. ஆனா இவங்க வித்துகள் தான், முன்குறிகளுடைய வித்துகள் தான். ஆனா வேத வாக்கியத்தை ராங் டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, ராங் பிளேசிங் பண்ணிருக்காங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க, ராங் இன்டர்பிரேஷன் பண்ணிருக்காங்க. அப்ப இவர் என்ன பண்றாரு சொன்னா சபை காலத்துல என்னவா இருந்தாருன்றதை எல்லாம் காட்டுறாரு. இப்ப இயேசு கிறிஸ்து, இப்ப நான் சொல்றேன், பழைய ஏற்பாடு சபை காலமா, பழைய ஏற்பாடு முழுசு என்னவா இருக்குது சபை காலம். சபை காலத்துல முடிவுல கிறிஸ்து வந்தார் இல்லைங்களா. கிறிஸ்து என்ன பண்ணாரு சொன்னா அந்த சபை கால செய்தியை எடுத்து காட்டினார். நான் இங்க இருந்தேன் இல்லைங்களா, பவுல் காலத்துல வெளிப்பட்ட, இரேனியஸ் காலத்துல வெளிப்பட்ட, மார்டின் காலத்துல வெளிப்பட்ட, கொலம்பா காலத்துல வெளிப்பட்டன்னு சொல்லி பழைய ஏற்பாடு முழுசு எக்ஸ்பிளைன் பண்ணார். புரிஞ்சா உங்களுக்கு இந்த காரியம் புரியுதா? எங்க நான் காட்டுறேன், இங்க வாசிக்கிற பாருங்க, இங்க வாசிக்கிற முக்கியமான தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க. யார் இந்த மெல்கிசேதேக்கு, தேவன் இந்த இரவு மறுபடியும் ஜெபிக்கிறேன். முக்கியமான விஷயத்தை நான் சொல்றேன் பாருங்க. துவக்கத்திலே உமை கேட்ட வண்ணமாக கிளையப்பாவும் நண்பனுமாகிய இவ்விரண்டு சீஷர்கள் எமாவு என்னும் ஊருக்கு சென்று கொண்டிருந்த போது, அப்படின்னா எந்த நேரம் அது, சகோதர சிநேகத்தின் காலம். கரெக்டா? எப்படி சகோதர சிநேகத்தின் காலம் அது? அந்த நேரத்துல வராரு ஃபெலோஷிப், 2 பேர் ஃபெலோஷிப்ல போயிட்டு இருக்கிறாங்க. புரிஞ்சா உங்களுக்கு? 2 பேரும் ஃபெலோஷிப்ல போயிட்டு இருக்காங்க. ஒரு விஷயத்துக்காக ஃபெலோஷிப்ல ஒரு விஷயத்துக்காக ஒண்ணு சேர்ந்து போயிட்டு இருக்காங்க. அவங்க துக்க முகமுள்ளவர்களா போயிட்டு இருக்காங்க. ஆனா இன்னுமே வார்த்தையை பார்க்கும்படி கண்கள் திறக்கப்படல, மறைக்கப்பட்டிருக்குது. இப்ப அவர் எப்படி வந்திருக்காருன்னு சொன்னா அந்நியரா வந்திருக்கிறார். சொல்ல போதா? எப்படி வந்திருக்காரு? அந்நிய. அதே கிறிஸ்து தான் தேவன் ஒரு காலத்துல என்ன பண்றாரு, தோற்றத்தை மாற்றிக்கொள்ள கொண்டு வந்தாலும் அதே தேவனா இருக்கிறார். ஆனா தீர்க்கதரிசி அந்த இடத்துல சொல்றாரு அவர் தோற்றத்தை மாற்றிக்கொள்ளவே இல்லை, கண்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றார். அதே தேவன் தான். இன்னைக்கு என்ன பண்றாரு சொன்னா அதே தேவன் ஒரு சரத்துக்குள்ள அவுட்ஃபிட் மாத்திட்டு வந்து வெளிப்படுறாரு. ஆனா கண்கள் என்ன பண்ணலாங்க, வாக்கல. அப்படின்னா தீர்க்கதரிசிக்குள்ள வந்த அந்த அற்புதமான அடையாளங்களையும் அவங்க என்ன பண்ணல,
அன்னைக்கு இருக்கிற அமெரிக்க தேசம் கண்டுகொள்ள. அப்போ இங்க பாருங்க, அது கீழே பாருங்க, துவக்கத்திலே உண்மை கேட்டவனமாக கிளியோப்பாவின் நண்பனாய் 2 சீஷர்கள் எம்மாவூரின் ஊருக்கு சென்று கொண்டிருந்த போது நீர் புதரிலிருந்து வெளியே வந்து உயிர்த்தெழுதலுக்கு பின்பு அவரோட பேசி பிரசங்கித்தீர். உயிர்த்தெழுதலுக்கு பின்புதான் ஒரு பிரசங்கம் இருக்குது. குயினிங் பவருக்கு அப்புறம் என்ன இருக்குது? ஒரு பிரசங்கம் இருக்குது. கிறிஸ்து விதமாய் பாடுபட்ட பிறகு மகிமைக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள மனதில்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே என்று அவர் கூறினார். ஆக்சுவலி இங்க இன்னொரு பாயிண்ட் நான் சொல்ல மிஸ் பண்ணிட்டேன், அந்த பாயிண்ட் சொல்றேன். என்ன சொல்றாரு? மோசே மகள தீர்க்கதரிசிகள்லாம் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி இருக்கணும். அந்த காரியத்தை எல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க. இவங்க டைரக்டா ராஜ்யத்தை குறிச்சு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ராஜ்யத்துல நம்ம என்னவா இருக்கிறோன்றத ஃபோக்கஸ் பண்ணிருக்கிறாங்க. அற்புத வேலைகளை பாக்குறாங்க. அவர் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியா இருந்தார். அவர் தான் இஸ்ரவேலை மீட்டு ரட்சிக்கிறவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். இதுதான் அவரோட பாயிண்ட். இந்த இடத்துல பார்க்கும்போது பாருங்க, அவர்கள் அவரை அடையாளம் கொண்டு கொள்ளவில்லை. அவருடைய பிரயாணம் செல்லும் இடம் மட்டும் உடனே சென்றார்கள். ஆனாலும் உண்மை அறிந்து கொள்ளவில்லை. அது கீழே பாருங்க, அவர் பிரசங்கித்துக் கொண்டே இருந்தாங்களாம், அப்போ அறிந்து கொள்ளவே இல்லையா? பிரசங்கித்துக் கொண்டே இருந்தாங்க. எதை பிரசங்கிச்சார் அவரு? மோசேலிருந்து தொடங்கி மல்கியா வரைக்கும் பிரீச் பண்ணார். மோசேலிருந்து தொடங்கி மல்கியா வரைக்கும் பிரசங்கிக்கிறார். தன்னை குறிச்சு எடுத்து காட்டுறாரு. கண்டுகொள்ள அவங்கள கண்டுபிடிக்க முடியல. எடுத்து காட்டுறாரு. இந்த வசனம் யாரை குறிக்குது, இந்த வசனம் யாரை குறிக்குது, இந்த வசனத்தை யாரை குறிக்குது, இது யாரை குறிக்குது அப்படின்னா அவர் தன்னை குறிச்சு பேசல, அடையாளம் கண்டு கொள்வாங்கன்னு சொல்லி அவர் சொல்லிட்டே இருக்கிறார். அடையாளம் கண்டு கொள்வாங்க, அடையாளம் கண்டு கொள்வாங்க, அடையாளம் கண்டு கொள்ள சொல்லிட்டே இருக்கிறார். அவர் நான் தான் சொன்னாரா? ஒரு இடத்துல நான் தான் சொல்ல. இவங்க நினைச்சிட்டு இருக்கிற ஒரு நபரை குறிச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. அதான் கிறிஸ்து. இப்ப கிறிஸ்துவ குறிச்சு நீங்க அவர் மனுஷர் ஃபீல் பண்றீங்க. ஆனா அவரை குறிச்சு இந்த தீர்க்கதரிசி இப்படி சொல்லுது, இந்த தீர்க்கதரிசி இப்படி சொல்லுது. அவர் நாங்க மகிமையில பிரவேசிக்கணும். அவர் மல்கியாவில சொல்லப்படுறது போல, சரி ஏசாயால சொல்லப்படுறது போல அடிக்கப்படணும். சங்கீதத்துல சொல்லப்படுறது போல அடிக்கப்படணும். 3ஆம் நாள் உயிரோட எழுணும். உயிரோட எழுந்து என்ன பண்ணுங்க? அவர் மகிமையில பிரவேசிக்கணும்ன்றதை காட்டுறாங்க. இப்போ இந்த பாகத்துக்கு காட்டுறாங்க. அடுத்தது மகிமை பிரவேசித்தல். மகிமையில் பிரவேசிக்கிற காரியத்துக்குள்ள வர பாருங்க, வாசிக்கிறேன் பாருங்க. முக்கியமான பாகத்தை மட்டும் காட்டி வாசிக்கிறேன். கிறிஸ்து விதமாய் பாடுபடுவோம், கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடுவோம் தமது மகிமையில் பிரவேசிக்க வேண்டியது இல்லையா என்று சொல்லி இந்த பாகத்தை காட்டுறார். தீர்க்கதரிசிகள் சொன்னவை யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் இல்லவர்களே, கிறிஸ்து விதமாய் பாடுபடும் தமது மகிமையில் பிரவேசிக்க வேண்டியது இல்லையா? இதான் பாயிண்ட். அவர் கொல்லப்பட்டார் சொல்லி ஃபீல் பண்ணி கொண்டிருக்கும் போது என்ன பாயிண்ட்னா, அவர் அடிக்கப்படணும். அதுக்கப்புறம் என்ன ஆகணும்? இல்லங்க, மகிமை வசனத்தை சொல்றாங்க. மகிமையில் பிரவேசிக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னா, அவர் யாத்திரையாமத்தை எடுக்கிறார். ஒரு ஆடு அடிக்கப்படுது. அதே போல கிறிஸ்து அடிக்கப்படணும். அந்த ரத்தத்தை எடுத்துக்கிறார். ஒரு ஆசாரிய ரத்தத்தை எடுத்துக்கணும். எங்க போகணும்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகணும். அங்க என்ன இருக்கும்? மகா பரிசுத்தத்துல என்னங்க இருக்கும்? புரியலீங்களா? நான் க்ளோஸ் பண்ணிட்டா. மகா பரிசுத்த ஸ்தலத்துல என்ன இருக்கும்? ஆசரிப்பு கூடாரத்துல உடன்படிக்கை பெட்டி இருக்கும். அதுல என்னங்க? உடன்படிக்கை கற்பலகைகள் இருக்கும். கேருபீன்கள் மேல இருக்கும். பிள்ளார் தேவோட மகிமை அங்க இருக்கும். ஒரு ஆசாரியன் ரத்தத்தை எடுத்துக்கின்னு என்ன பண்ணுங்க? உள்ள போயிட்டு என்னங்க பாவ நிவர்த்தி பண்ணிட்டு வெளியே வரணும் ஜனத்துக்காக. இதுதான் இல்லைங்களா? இதுதாங்க ரத்தத்தை ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு மகிமைக்குள்ள பிரவேசித்து வெளியே வர்றது. இந்த காட்சியை எடுத்து அவர் காட்டுறார். புரிஞ்சா இல்லைங்களா? இந்த திரும்ப வாசிக்கிற புரியுத பாருங்க. கிறிஸ்து விதமாய் பாடுபடும், அதான் அவருடைய ஆட்டுக்குட்டியோட ஸ்தானம். கரெக்டுங்களா? தமது மகிமையில் பிரவேசிக்கும் அப்படின்னா பிரவேசிக்கிறது ஆசாரியர். ஆசாரியர் என்ன பிரவேசிக்கிறாரு? எங்க பிரவேசிக்கிறாரு? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிச்சு என்ன பண்றாரு? எடுத்துக்கொண்ட ரத்தத்தை என்ன பண்ணுங்க? தெளிச்சு திரும்ப வெளியே வர இல்லைங்களா? அப்போ கிறிஸ்து என்ன பண்ணாரு அப்படின்னா, கிறிஸ்து இங்க ஆட்டுக்குட்டியா இருக்கிறார், ஆசாரியனா இருக்கிறார். அதே போல என்ன இருக்கிறாரு? பலியா இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஆட்டுக்குட்டியா இருக்கிறார். பலியாவும் ஆட்டுக்குட்டியாவும் இங்க நம்ம இடத்துல பரிகாரியா இருக்கிறார். கிறிஸ்து செய்யற மீட்புல இருக்கிற 3 காரியங்கள் என்ன? மீடிட்டோரியல் ஒர்க் அப்படின்னா பர்ச்சேசிங் ஒர்க், மீடிட்டோரியல் ஒர்க், கிளைமிங் ஒர்க். மீன்ஸ் என்னன்னு சொன்னா, தேவனவளை மீட்பின் வேலையை செய்யறதுக்கு இங்க வேலை செய்யறார். பர்ச்சேஸ் பண்றாரு, வாங்குறார், கிரயத்தை கொடுக்கிறார். கிரயத்தை செலுத்துற வேலை. 2வது
மீடிட்டோரியல் ஒர்க்னு சொன்னா ஆசாரியத்துவ வேலை. மூன்றாவது கிளைம் பண்ற வேலை, கிளைமிங் ஒர்க். 3 ஒர்க் நடக்குதா? வீட்டுல 3 ஒர்க் நடக்குதா? கிறிஸ்து 2000 வருஷம் முன்னாடி என்ன பண்ணாரு சொன்னா, சிலுவையில அறையப்படுவதன் மூலமா பர்ச்சேஸ் பண்ணாரு, ரத்தத்தினால பர்ச்சேஸ் பண்ணாரா இல்லையா? அதான் பர்ச்சேசிங் ஒர்க். இரண்டாவது மீடிட்டோரியல் ஒர்க். சபை காலங்களாக யார மீட்டுக் கொள்றதுக்கு கிரேத்த செலுத்தினாரோ அவங்களுக்காக பரிந்து பேசுகிற ஊழியம். வெளியே ஒரு ஆடு அடிக்கப்பட்டுச்சுங்க, அந்த ஆடு அடிக்கப்பட்டு யாருக்காக அடிக்கப்பட்டுச்சு? வெளியே ஒரு கூட்டத்துக்காக, அவங்களுக்காக உள்ள போய் என்ன பண்ணுங்க, பரிந்து பேசுறது ஊழியர். அதான் மீடிட்டோரியல் ஒர்க் இல்லைங்களா? அவ பரிந்து பேசுற ஊழியத்தை செய்யணும் இல்லைங்களா? அதுக்கப்புறம் கிளைமிங் ஒர்க். உள்ளிருந்து எல்லாரும் மீட்கப்பட்டாங்க, இனிமேல் யாரும் பாவம், உங்களுக்கு யாருமே பாவமற்றவர்கள்ன்றத கிளைம் பண்ணி வெளியே கொண்டு வரணும். கரெக்டுங்களா? அதான் கிளைமிங் ஒர்க். அதை வெளியே வந்து சொல்லணும். ஒரு ஆசாரியன் செய்வார். 23 அதிகாரத்தை வாட்சி பாருங்க, செய்வார். இதுதான் வெளிப்படுத்தல 5 அதிகாரம். அந்த காரியம் தான் காட்டுறாருங்க. கிறிஸ்து தன் பாடுபடவும் மகிமையும் பிரவேசிக்க வேண்டியது இல்லையா? அப்படின்னா கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கணும். கரெக்டுங்களா? அதான் மேல அவருடைய மகிமை, கிறிஸ்துவோட மகிமை என்னங்க? கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறது அந்த மகிமையான இடம். அந்த இடத்துக்கு பிரவேசிக்கணும். எதுக்காக? அவர் ரத்தத்தை எடுத்துக்கின்னு உள்ள போயிட்டு வலது பாரிசத்துல என்ன பரிந்து பேசுதலில் ஊழியத்தை செய்யணும் இல்லைங்களா? அப்போ என்ன பண்ண, பரிந்து பேச ஊழியத்தை செஞ்சு என்ன பண்ண சொன்னா, கிளைம் பண்றதுக்கு புக்கை எடுக்கிறார். வெளிப்படுத்தல் 5 அதிகாரத்துல புக்கை எடுக்கிறாரா இல்லையா? கிளைமிங் ஒர்க் தானே நடக்குது. கிளைம் பண்ணி பூமிக்கு வந்திருக்காரா இல்லையா? சொற்பதான் உங்களுக்கு. இதெல்லாம் ஆழமான ட்ரூத். இதெல்லாம் நீங்க புரிஞ்சு கொள்ளணும். 2000 வருஷம் முன்னாடி 3 விஷயங்கள் நடக்குது. ஒண்ணு பர்ச்சேசிங் ஒர்க், மீடிட்டோரியல் ஒர்க், கிளைமிங் ஒர்க். பர்ச்சேஸ் பண்றதுக்கு ரத்தத்தை சிந்தனா சபை காலங்கள் என்ன பண்றாரு? அந்த யாருக்காக ரத்தம் சிந்தினாங்களோ அவங்களை பாதுகாக்கும்படி பரிந்து பேசினார். மூன்றாவது வேகத்துல இறங்கி கிளைம் பண்ணார். இவங்க எல்லாத்தையும் என்ன பரிந்து பேசினா இவங்க மீட்டுக் கொள்றேன்னு சொல்லி. கரெக்டுங்களா உங்களுக்கு? இதான 3 விஷயம். ஆனா இன்னைக்கு அவர் ரத்தம், அவருடைய சரீரத்துல ரத்தம் தோன்ற பலியா பரிந்து பேசல் நடக்குது. பட் வேர்ட் ஃபார்மே இறங்கி வந்திருக்கிறார். எந்த வடிவில இறங்கி வந்திருக்கார்? வார்த்தையின் வடிவில இறங்கி வந்திருக்கார். திறக்கப்பட்ட புஸ்தகத்தோட இறங்கி வந்திருக்கிறார். புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ மகிமையில் பிரவேசிக்க வேண்டியது இல்லையா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? எங்க எதுல காட்டுறாரு? பழைய ஏற்பாட்டு பலியின் மூலமா எடுத்து காட்டுறாரு. அப்படின்னா மோசே முதலிய தீர்க்கதரிசிகள் சொன்ன எல்லா காரியத்தையும் எடுத்து என்ன பண்றாரு? காட்டுறாரு. ஆனா யாரு தன்னை குறிச்சு எழுதி இருக்கிறத நீங்க நம்பின அவர் இப்படி எல்லாம் செய்யணும், இப்படி எல்லாம் செய்யணும்னு தெரியாதான்னு சொல்லி எடுத்து காட்டுறாரு. ஆனா என்ன பண்ணலாங்க? காட்டல. இப்போ நம்ம காலத்துக்கு வரும்போது இப்போ வந்தார், கிறிஸ்து வந்திருக்காரா இல்லையா? இன்னைக்கு துக்க முகமுள்ளவர்களா போய் கொண்டிருக்கிற சகோதர சிநேகத்தின் செய்தியில போய் கொண்டிருந்த நம்மள நம்ம கூட மாம்சத்துல தோன்றி நம்ம அந்நியரான்னு கேட்கிறோம். அது மேடம் அமெரிக்கனான்னு கேட்கிறோம். ஆனா உள்ள யார் இருக்கிறது? தேவன் இந்த சரத்துல வெளிப்பட்டு இருக்கும் போது நம்ம தேவனா பார்க்கவே கிடையாது. அவருக்குள்ளே வந்து அந்த அந்த சரத்துக்குள்ள இருந்து எல்லா சபை காலத்துல என்னவா இருந்தார்ன்றதை காட்டினார். எபேசு சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால், 7 நட்சத்திரங்களை தன் வலது கருத்தில் ஏந்தி கொண்டிருக்கிறவரா இருந்தேன், நானு முந்தினரும் பிந்தினவரா இருந்தேன், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவரா இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு காலத்துல என்னவா இருந்தாரு, என்ன வார்த்தைகள் சொல்லப்படுது, இந்த வார்த்தை எல்லாத்தையும் எடுத்து காட்டுறாருங்க. அது சபை காலங்கள். வழி நடுவு என்ன பிரீச் பண்ணிட்டு வந்தாரு? அவங்களுக்கு எதாக பிரீச் பண்ணாரு? நான் கேட்கிறேன். மோசே முதலிய தீர்க்கதரிசிகள் சொன்னது அப்படின்னா அதை நான் சபை காலத்துக்கு பொறுத்துறேன். சபை கால செய்திக்குள்ள வரும்போதோ கண்கள் என்ன பண்ணலாம் உங்களுக்கு? கரெக்டா? ஒரு மனுஷன் சபை கால செய்திக்குள்ள வரலாம், தெரியுமா உங்களுக்கு? சபை காலங்களுடைய செய்திக்கு ஒரு மனுஷன் வரலாம், ஆனாலும் still they are blinding. பிளைண்ட், இன்னுமே குருடா இருக்கிறாங்க. அவங்க இன்னுமே என்ன இருக்கிறாங்க? குருடா இருக்கிறாங்க. அதான் தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க. அது கீழே அந்த லைன் காட்டுற பாருங்க. பாருங்க. கிறிஸ்து விதமாய் பாடுபட்ட பிறகு மறுபடியும் பிரவேசிக்கும் என்று அறிந்து கொள்ள மனதில்லாத மந்த இருதயம் உள்ளவர்கள் என்று கூறினார். அது கீழே பாருங்க என்ன நடக்குது பாருங்க. நீர் புதரிலிருந்து வெளியே வந்து உயிர் தெழுந்த பிறகு அவரோட பேசி பிரசங்கித்தீர். இவ்விதமாய், இது முக்கியமான விஷயம், ஆனாலும் அவர்களை அடையாளம் கொண்டு கொள்ளவில்லை. அவர்கள் பிரயாணம் செல்லும் இடம் மட்டும் உம்முடனே சென்றார்கள், ஆனாலும் அறிந்து கொள்ளவில்லை. பிரீச் பண்றாரு, வேதத்துல எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டினாரு, ஆனாலும் அவர் தான் இதுன்னு சொல்லி அடையாளம் கண்டு. சில நேரங்கள்ல பிரீச்சிங் மட்டும் ஒரு மனுஷனை கண் ஓபன் பண்றதே இல்லை. எவ்வளவு பிரீச் பண்ணுங்க, ஓபன் பண்ணாது.
ஸ்டில் பிளைண்ட், ஸ்டில் தே ஆர் பிளைண்ட். குருடர்கள் தான் அவங்க. காரணம் என்ன? அதுக்கு மேலான ஒரு காரியம் தேவைப்படுது. கரெக்டுங்களா உங்களுக்கு? இப்போ அது பிரீச் பண்ணது மோசே முதல்ல தீர்க்கதரிசிகளுக்கு பிரீச் பண்றதா சபைக்கால செய்தி. அந்த சபைக்கால செய்தியே ஒரு தோட்டத்துல வந்து அவர் சரத்துல வந்து கூட வந்து பாருங்க இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த இடத்துல சொல்லி எல்லா வேத வாக்கியங்களை எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆனா அவங்க என்ன பண்ணலாங்க? கண்டுபிடிக்கவே இல்லை. அவர் தான் இதுன்னு கண்டுபிடிக்கவே இல்லை. ஓ அப்படி 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 சொல்லி கேட்டே இருக்கிறாங்க. ஆனா உள்ள இருதயத்துக்குள்ள ஏதோ ஒரு காரியம் நடக்குது. ஒரு விஷயம் சொல்லுமா, ஒரு விஷயம் சொல்லட்டுமா உங்களுக்கு? எம்மாவூர் அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னா, எமாவுஸ் சொன்னா என்ன அர்த்தம் சொன்னா, அங்க ஒரு வார்ம் ஃபவுண்டன் இருந்துச்சாம், ஒரு சூடான ஒரு நீரூற்று இருந்துச்சோம். என்ன இருந்துச்சாங்க பாருங்க, நான் எழுதி வச்சிருக்கேன், சின்ன லைன் சொல்றேன் பாருங்க. எம்மாவூர், எம்மாவூர்ன்றது இதுதான் இங்க நான் காட்டிருக்கேன். எருசலேம், எம்மாவூர் தெரியுதா உங்களுக்கு? எருசலேம் மேற்குல இருக்கிறதா எம்மாவூர். இதை நோக்கி போறாங்க. இந்த எம்மாவு அப்படின்னு சொன்னா மகிமையான, சரி கிளியப்பால மகிமையான ஒரு சரி ஒரு சூடான ஃபவுண்டன் அங்க இருந்துச்சு எம்மாவூர்ல. ஹாட் ஸ்பிரிங்ஸ் சொல்லி அர்த்தம். எம்மாவூர்ல என்ன இருந்துச்சு? ஃபவுண்டன். ஃபவுண்டன் என்ன அர்த்தங்க? நீரூற்று. ஃபவுண்டனா நீரூற்று. அங்க ஒரு சூடான நீரூற்று அந்த ஊர்ல பாயுமா. அதான் எம்மாவூர்னா அர்த்தம். கவனிச்சுக்கோங்க நல்லா. அப்போ சூடான ஃபவுண்டன் அப்படின்னா, ஃபவுண்டன் எப்போதும் எதுக்கு அடையாளமா இருக்குது? ஃபவுண்டன் எதுக்கு அடையாளங்க? எப்போதுமே நீரூற்று எதுக்கு அடையாளம் வேதத்துல? வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைக்கு. தண்ணீர் எப்போதுமே வார்த்தைக்கு அடையாளம் இல்லையா? பூமியில போற தண்ணீர் அதை உடைக்கும் போது அதை கிறிஸ்துவா இருக்கிறார். அந்த கிறிஸ்துவ என்னங்க, அந்த கண்மலையா கிறிஸ்துவ மோசை அடிக்கும் போது உள்ள என்ன வந்துச்சுங்க? நீரூற்று வெளியே வந்துச்சா இல்லைங்களா? அந்த மாதிரி ஹாட் ஃபவுண்டனுக்கு அடையாளம். கரெக்டுங்களா உங்களுக்கு? அப்பா கவனிங்க நல்லா. அந்த இடம் மட்டுமா வராங்க? எந்த இடம் மட்டுமா வராங்க? அந்த ஃபவுண்டன் இருக்கிற இடம் மட்டுமா வராங்க அவங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப கவனிங்க, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன், லவோதிக்கேயோட நிலை என்ன? அது குளிரும் அனலும் இல்லாத நிலையிலிருந்து தேவன் அவங்களை மேற்கு நோக்கி பிரயாணப்பட்டு ஒரு ஹாட் பிளேஸ்க்கு நடத்துறார், ஒரு ஹாட் ஃபவுண்டனுக்கு நடத்துறார். ஆரிசோனான்றது கூட நமக்கு தெரியும் ஒரு ஹாட் பிளேஸா இருக்குது, ஒரு சூடான இடமா இருக்குது. தீர்க்கதரிசியை கூட அந்த இடத்துக்கு வழி நடத்துறாரு இல்லைங்களா? இது எல்லாமே ஒரே காரியத்தை காட்டுது. அப்படின்னு சொன்னா ஒரு சூடான இடத்துக்கு வழி நடத்தப்படுறோம். மீன் சூடான என்ன நடத்தாம ஒரு அனலுள்ள ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு நேரம் வழி நடத்தப்படுறதுக்கு அடையாளமா இது காணப்படுது. இப்ப ஃபவுண்டன் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க, இவர் பிரீச் பண்ணிட்டே வந்துட்டே இருக்கிறாரு, அடையாளம் கண்டுகொள்ள. ஆனா அவனுக்குள்ள இருதயத்துக்குள்ள என்ன விசுவாசி வசனம் சொல்லுது, என்ன விசுவாசிக்கிறவனுக்கு என்னை விசுவாசியுடைய இருதயத்துல ஜீவ நதிகள் புறப்பட்டு ஓடும், தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் அப்படின்னு சொன்னா ஒரு ஃபவுண்டன். இருதயம் தான் அந்த ஃபவுண்டனா இருக்குது. அதுக்குள்ள ஒரு மனுஷன் தேவனை விசுவாசிக்கும் போது அவனுக்குள்ள ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும். ஜீவ நதி உள்ள கிளியோப்பான மகிமையான தகப்பன் அர்த்தமா. அப்போ அந்த இருதயத்துக்குள்ள ஃபவுண்டன் வெளியே வரணும், அந்த வித்துல இருந்து உண்மையான ஜீவன் வெளியே வரணும்னு சொன்னா இவர் வேத வாக்கியம் முழுசும் லைனா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வரார், காலகாலமா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வரார், சபை காலத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். இப்போ கேட் வாசலுக்கு வந்துட்டாரு, அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. கேட் வாசலுக்கு வரும்போது அப்புறம் போற மாதிரி சரி நான் கிளம்புறேன்னு போறாரு. இதுதான் இன்னைக்கு இருக்கிற லவோதிக்கேயோட நிலை. லவோதிக்கேயோட நிலை இதுதான். இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்து அவனோட கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட கூட போஜனம் பண்ணுவான். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதலன் கேட்க கடவுள். இப்போ ஃபெலோஷிப்குள்ள வர நேரம். கிறிஸ்து வெளியே இருந்தாரு. இப்ப அவங்க வீட்டுக்கு வெளியே இருக்கும் போது இப்ப என்ன பண்றாங்க சொன்னா அவங்க வருந்தி உள்ள வாங்கன்னு கேட்கிறாங்க. இப்ப நம்ம கூட என்ன பண்றோம், லவோதிக்கேயால இருந்து என்ன பண்றோம், அவர் லவோதிக்கேயாவுல வெளியே வந்துட்டாராம், ஆனா நம்ம என்ன பண்றோம், உள்ள வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. உள்ள வாங்கன்னு கூப்பிடும் போது இப்போ கம்யூனியன் அடுத்த பாயிண்ட் சொல்றேன். அவர் கம்யூனியனுக்குள்ள போறாரு. நான் சொன்னேன் இத்தனை நேரம் பார்த்து கொண்டது யாரும் தெரியல, அவர் வேற ஒரு மாதிரி இருக்கிறாரு. அவங்களுக்கு அவருடைய அவுட்ஃபிட் எப்படி இருக்குது, புறஜாதி கோட் ஷூட் போட்டு வந்துருக்கிறார். உங்களுக்கு சொல்லணும் இந்த காலத்துல சொல்லணும். ஆனா அதே ஜீசஸ் தான், அவரே தான். இவங்க கண்கள் பார்க்கும்போது கோட் ஷூட்டை மட்டும் பாக்குறாங்க, உள்ள இருக்கிற அவரை
பார்க்கல. அதே ஜீசஸ் தான் வேத வாக்கியத்தை எக்ஸ்பிளைன் பண்றாரு, சபை காலத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வராரு. இன்னும் அவங்களுக்குள்ள ஏதோ ஒன்று பண்ணுது, ஆனா அது உண்மையா ரியலா பார்க்க மாட்டி கண்கள் என்ன பண்ணல, இப்போ ஓப்பன் ஆகல. ஸ்டில் தே ஆர் பிளைண்ட். உங்களுக்கு அடுத்தது உள்ள கூப்பிடுறாங்க. உள்ள கூப்பிட்ட உடனே இப்ப நான் உங்க வீட்டுக்கு வரேன், உங்க ஏரியாவுக்கு போறேன். போகும்போது நீங்க என்ன பண்றீங்க? உங்க வழியா போற, உங்க வீட்டு வெளியே போறாங்க. இங்க இருந்து பேசிட்டு கொண்டே போறோம். போகும்போது நான் சகோதரன் வீடு தேன்கனி கோட்டைக்கு அப்படியே போயிட்டே இருக்கிறேன். அவரு கூட வந்துட்டே பேசிட்டே வரேன், வசனம் சொல்லிட்டு வந்துட்டு வரேன். அவர் வீடை கிராஸ் ஆகும்போது, பிரதர் என்ன பண்ணுங்க, வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறீங்க. வீட்டுக்கு வந்து நான் உள்ள உட்கார்றேன். உள்ள உட்கார்ந்த உடனே நீங்க உட்கார்ந்தா இருக்கிறீங்க, நானே போய் கிச்சன்ல போய் சாப்பாடு எடுத்து வந்து போடுவோனாங்களே. யார் சாப்பாடு போடணும்? யாருங்க போடணும்? ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, இவரு அப்பத்தை பிடுறாராம். யார் பிடுறது? இப்ப அப்பம் புரியுதா உங்களுக்கு? உங்க வீட்டுக்கு வந்தா யார் அப்பத்தை பிட்டு கொடுக்கணும்? ஆனா இங்க என்ன சொல்றது வசனம்? அவர் பிடுறார். வசனம் இங்க அதான் சொல்லுது பாருங்க, நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில் ஃபெலோஷிப்புக்கு வர்றார். இதுதான் லவோதிக்கேயோட நிலை. நான் ஒருவன் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். அப்போ இந்த 2 பேரும் லவோதிக்கேயில அவுட்ல வந்து அவர் உள்ள என்ன பண்றாங்க, இன்வைட் பண்றாங்க. உள்ள பிரவேசிச்சிருக்கிறார். அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்ப அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். சபை காலம் பிரீச் பண்ணும்போது இல்ல, அவங்க வீட்டுக்கு போய் இங்க தீர்க்கதரிசி சொல்றாரு. என்ன சொன்னா, அவர் உயிர் தெல்றதுக்கு முன்பதாக என்ன வேலையை பண்ணாரோ அதே வேலையை திரும்ப பண்ணும்போது கண்டுபிடிச்சாங்க. பிரீச் பண்ணும்போது கண்டுபிடிக்கல, உயிர் தெல்றதுக்கு முன்பதாக அவர் கூட இருக்கும்போது இயேசு கிறிஸ்து எல்லா இடத்துலயும் அவர் தான் அப்பத்தை பிட்டார். அப்படின்னா யூத முறைமைப்படி சொல்றோம், யூத முறைமைப்படி ஒரு வீட்டுக்குள்ள போறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வீட்டுல போனா சாப்பாடு டைனிங் டேபிள் இருக்கும்போது வீட்டுடைய தலைவன் மாஸ்டர் தகப்பன் தான் என்ன பண்ணுவாராம், அப்பத்தை பிடுவாராம். அவர் அப்பத்தை அவர் ஃபர்ஸ்ட் பிட்டு தான் என்ன பண்ணுவாராங்க, எல்லாரும் தருவாராம். ஏன்னா சொன்னா நான் தான் அப்பத்தை கொடுக்குறவர், இந்த வீட்டு பாதுகாவலன் நான் தான் காட்டுறது அங்கதான் ஒரு வீதன் வீட்டுல. அப்படின்னா இந்த முதற்பலன் பண்டிகையின் போது எல்லா வீட்லயும் வீட்டுடைய தலைவர் என்ன பண்ணுவாங்க, அப்பம் பிடுவாங்க. இந்த இடத்துக்கு வரும்போது இயேசு கிறிஸ்து எப்பப்பெல்லாம் ஒண்ணு கூட்டினாரோ எல்லா இடத்துலயும் இந்த 12 பேருக்கும் இயேசு கிறிஸ்து அப்பத்தை பிடுவாராம் எங்க போனாலும். தீர்க்கதரிசி சொல்றாரு, தேவன் எப்படி அடையாளம் கண்டு கொள்ளப்படுதுன்னு சொன்னா அவருடைய விசேஷித்த குணங்களினால் அடையாளம் கண்டு கொள்ளப்படுகிறார் என்றார். என்ன பண்றாரா, கடைசியில முடிக்கிற பாருங்க, விசேஷித்த பாருங்க, முடிக்கிறதுக்கு முன்பதாக என்ன சொல்றாரு பாருங்க, இன்றும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று எபிரேயர் 13:8 கூறுகிறது உண்மை. அது கீழே பாருங்க, இக்காலத்திலும் அவருடைய விசேஷித்த குணங்கள் அவரை அடையாளம் காண்பிக்கும். இந்த காலத்திலையும் அவருடைய விசேஷித்த குணங்கள் அடையாளம் காண்பிக்கும். அவர் பிரீச் பண்றாங்க, ஏதோ உள்ள படுது, ஆனாலும் இனிமே எனக்குள்ள ஒரு கிளியரான ஒரு மனமாற்றம், ஒரு கிளியரான என்னுடைய ஐஸ் ஆதிக்குரிய கண்கள் ஓபன் பண்ணி அவர் இங்க இருக்கிறார், அவர் வந்திருக்கிறார்ன்றதை கண்டுபிடிக்க முடியல. அவங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சா, ஆனா இன்னும் ஒரு அவுட்ஃபிட் வேற ஒரு மனுஷன், ஒரு ஸ்ட்ரேஞ்சரா, ஒரு அந்நியனா, ஒரு ஏலியனா பாக்குறாங்க. ஆனா அவர்தான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சு, சபை காலங்கள் செய்தியை கொடுத்தது அவர்தான். ஆனாலும் பார்க்க முடியல. இப்ப ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்போது, பிரியிற நேரம் வரும்போது என்ன பண்றாங்க, உள்ள கூப்பிடுறாங்க. மீன்ஸ் தீர்க்கதரிசி சொல்றாரு, நீங்க ஆத்மால எதை வேணாலும் உள்ள போடலாம். இப்ப இவங்க ஒரு பிரஜாதி, இவங்க வந்து யூதர்கள் ஒரு பிரஜாதியுடைய பேச்சு கேட்பாங்களா, ஒரு இதுவும் கேட்பானா? இப்ப என் டைம் மெசேஜ்ல உயர்வான்னு நினைக்கிற நம்ம எந்த செய்தியும் கேட்கறதுலாமோ. அப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இவங்க ஆத்மாவுக்கு என்ன தேவையோ அந்த பாகத்தை உள்ள கேட்கறாங்க. உங்க ஆத்மாவில நிறைய பேர் நீங்க பாக்குறாங்க, அநேக செய்திகள் வெளில கேட்கறீங்க. உங்க ஆத்மாவில எதை விடணும் எதை விடக்கூடாதுன்றது யார் எப்படி இருக்கணுங்க, நீங்க ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். பாருங்க என்ன சொல்ற, இக்காலத்தில் அவருடைய விசேஷத்த குணம் அவர் அடையாளம் கண்டுகொள்ள செய்கிறது. அவருடைய விசேஷ குணம் தான் அவருடைய அடையாளம். இது கீழே முக்கியமான வார்த்தை, முக்கியமான காரியம் சொல்ல பாருங்க. எம்மாவூர் சிஷ்யர்களை போன்று இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். எல்லாரும் விசாரமுற்றிருந்தனர். அவரை கல்லறையில் வைத்தார்கள். யாரோ அவருடைய உடலை திருடி கொண்டு போய்விட்டார்கள் என்னும் ஒரு வதந்தி கிளம்பினது. ஒரு நாள் அவர் எம்மாவூர் சிஷ்யர்களுக்கு கூட நடந்து சென்றார். அவர், நீங்கள் ஏன் விசனமா இருக்கிறீர்கள் கேட்டார். அவர்கள், நீர் அந்நியர் என்று தோன்றுகிறது என்றனர். திரும்ப 2000 வருஷம் முடியும், அந்த ஜீசஸ் இல்ல, முடி விட்டுக்குன அந்த ஜீசஸா இவங்க பாக்குறாங்க. ஆனா உள்ளதான் தேவன் இருக்கிறார். அதே தேவன் மாறல. அங்க எம்மாவூர் சிஷ்யர்களோட தோற்றத்தை மாற்றிக்கொள்ள, ஆனா இன்னைக்கு சுவாபத்தை மாற்றிக்கொள்ள, அந்த சரீரம், அந்த ட்ரெஸ் இருக்கு இல்லைங்களா,
அந்த ட்ரெஸ் அந்நியரான ட்ரெஸ் போட்டுக்கிறாரு. இன்னைக்கு தேவன் போட்டிருக்கிற ட்ரெஸ் என்னவா இருக்குது? தேவன் போட்ட ட்ரெஸ் என்னவா இருக்குது? பிரணமா இருக்குது. தேவன் போட்ட ட்ரெஸ் என்னவா இருக்குது? இன்னைக்கு மனவாட்டியா இருக்குது. அந்த ட்ரெஸ் அதுதான் ட்ரெஸ் இல்லைங்களா? நம்ம வந்து புரிதுங்களா உங்களுக்கு? உடலை மறைக்கிறது, அதுக்குள்ள மறைத்துக் கொள்றது. தேவன் அதுக்குள்ள மறைத்துக் கொண்டு வெளிப்படுறார். ஆனா அந்த அவங்க என்ன பண்றாங்க சொன்னா, ட்ரெஸ்ஸை பார்த்து உள்ள இருக்கிறவரை கண்டுபிடிக்காம போயிட்டாங்க. ஆனா பேசுறது அவரே தான் பேசி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அதே மாதிரிதான் அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து வெளி தோற்றத்தை பார்த்து உள்ள இருக்கிறது அவர் தான். சபைக்காரர்கள் செய்தியை பிரீச் பண்றார். மோசே முதல் தீர்க்கதரிசி மல்கியா வரைக்கும் பிரீச் பண்றார். இன்னைக்கு பவுல் முதல் இன்னைக்கு இருக்கிற பெந்தகோஸ்தே செய்தி வரைக்கும் எல்லாத்தையும் தீர்க்கதரிசி மூலமா பிரீச் பண்ணார். அதை நான் தான் சொல்லி இன்னும் கண்கள் என்ன பண்ணல, திறக்கப்படல. ஆனா அடுத்தது இன்னொன்னு தேவைப்படுது. ஏன்னா அவர் என்ன பண்ணிருக்காரு, அங்கதான் இறங்கி வந்திருக்காரு. நல்லா போனீங்களா? அந்த மகதலேனா மரியாதை அவர் சந்திக்கும் போது, மகதலேனா மரியாதை சந்திக்கும் போது என்ன சொல்றாரு இயேசு கிறிஸ்து? என்னை தொடாதே, நான் பிதாவிடத்துக்கு ஏறி போகவில்லை. என்ன காரணம்? என்ன இதை நான் சொல்லியிருக்கேன் அடிக்கடி. ஒரு ஆசிரியர் பழைய பாட்டுல ஒரு ஆடு அடிக்கப்பட்ட ரத்தத்தை எடுத்துட்டு போகும்போது அந்த மனுஷனை யாராவது நார்மல் நபர் தொட்டுட்டா அந்த பலி என்ன பண்ணாது, அங்கீகரிக்கப்பட தீட்டுப்பட்டுரும் இல்லையா? அப்போ கிறிஸ்து இங்க தொடாமுக்கிறதுக்கு அடையாளம்னா அவர் தம்முடைய ரத்தத்தோட பிரவேசிக்கணும். எங்க பிரவேசிக்கணும்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு, பரலோகத்துக்கு பிரவேசிச்சுட்டு உள்ள போயிட்டு வெளியே வரணும். அப்போ கிறிஸ்து உள்ள போனார். இந்த எம்மாவூர் சிஷ்யர்களை சந்திக்கும்போது என்ன பண்ணிருக்காரு? மேல இருந்து கீழே இறங்கி 7ஆம் முத்திரையின் காரியம் புரியுதா உங்களுக்கு? 7ஆம் முத்திரைன்றது என்னங்க? 7ஆம் முத்திரை அவரை பூமிக்கு கொண்டு வருகிறது. அப்ப 7th சீல்ல அவர் கீழே இறங்கி வந்து எல்லாம் ஃபர்ஸ்ட் பிரீச் பண்றாரு. அவங்க கண்கள் என்ன பண்ணலாங்க? திறக்கப்படல. ஏன் கீழே பாருங்க, அது கீழே விஷயம். அவருடனே வீட்டுக்குள்ள பிரவேசித்த போது சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு செய்த ஒரு செயலை அவர்கள் முன்னிலையில் செய்தார். அவர் அதை பிரத்யேகமான முறையில் செய்வது வழக்கம். அதன் மூலம் அவர்கள் அவரை சிலுவையில் அறையப்பட்டு இயேசு என்பதை உடனடியாக கண்டு கொண்டனர். எப்படி பண்ணாங்க? இயேசு ஒரு மாதிரி அப்பத்தை உடைப்பார் இல்லையா? அது யாரும் செய்ய மாட்டாங்க. ஒரு பிரத்யேகமான முறை. உயிர் தெழுதலுக்கு முன்பதாக என்ன விதமான காரியத்தை செய்தாரோ அதே மாதிரி திரும்ப செய்தார். இன்னொன்னு, ஒரு வீட்டுக்குள்ள பிரவேசிக்கும் போது வீட்டுடைய எஜமான் தான் என்ன பண்ணுவாங்க? போஜனத்தை பரிமாறுவா. ஆனா இங்க எப்படி யார் பரிமாறுறது? இவங்க ஸ்ட்ரேஞ்சரா நினைச்சிட்டு இருக்கிறவர் அப்பத்தை உடைக்கிறார். உடைக்கும் போது ஓ இது யாரு? இது அவர்தான் சொல்லிட்டு அப்போ சபைக்காரங்களை பிரீச் பண்றாரு. ஜீவ அப்பமாகிய வார்த்தையை, ஜீவ அப்பம் தானே அவரு, அந்த வார்த்தையை உடைக்கிறார். உடைக்கும் போது தான் கண்கள் திறக்கப்படுது. மீன்ஸ் என்ன அர்த்தம் சொன்னா, சபை காலம் வரைக்கும் தெரியல, எப்ப முத்திரைகள் உடைக்கப்படுதோ அப்ப உடைக்கப்படுதோ. கிறிஸ்து ஜீவாப்பமா இருக்கிறாரு இல்லையா? அப்ப கிறிஸ்து எவ்வளவு உடைக்கப்பட்டிருக்காரு? 7 உடைக்கப்பட்டிருக்காரு. அப்ப அந்த அப்பத்தை உடைக்கும் போது கண்கள் என்ன ஆகுது? இப்போ திறக்கப்படுது. ஓ இது அவர் தான்ப்பா. எஸ் கரெக்ட், அவர் தான். இது யாருங்க? நம்ம பாக்குறோம் இல்லையா? மேகத்துல வந்த மேகமும் என்ன ஷேப்ல இருக்குது? என்ன ஷேப்புங்க? அப்பா ஷேப் தான். அந்த அப்பா 7 பார்ட்டா இருக்குது. அப்போ வானத்துல இறங்கி வந்த ஜீவாப்பம் நானே, என்ன பிசிக்கிற ஒரு நாளும் மரணம் அடைய மாட்டான். அப்ப இங்க என்ன பண்றாரு சொன்னா, அப்பத்தை பிடும்போது கீழே பாருங்க, ஈஸ்டர் காலை என்ற 2 மனிதர்களை குறித்து யோசிக்கிறோம். பாருங்க, கீழே முக்கியமான காரியம். அந்த இரவு பொழுதில் அதறியப்பட்டவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். வியாதிப்பட்டு குணமடையாமல் மருத்துவரால் கைவிடப்பட்டு இருக்கிறார்கள். மேலும் அந்த 2 பேர் வீதியில் செல்கையில் அந்நியர் ஒருவர் அவர் மத்தியில் வந்து பேசினார். அந்நியத்துக்கு சொல்றார், ஒரு ஸ்ட்ரேஞ்சர், ஒரு ஏலியன். அப்படின்னா ஒரு புறஜாதி உடையில ஒருத்தர். ஆனா ஜீசஸ் தான். ட்ரெஸ் எப்படி இருக்கு? ஒரு யூதன் எப்படி ட்ரெஸ் பண்ணிருப்பான்? அவனுக்கு ஒரு பிரத்யேகமான முறை ட்ரெஸ் இருக்கு. ஆனா ஒரு அந்நிய முறையில ட்ரெஸ் பண்ணும்போது இவங்க என்ன பண்றாங்க? ஓ இந்த விஷயமும் உங்களுக்கு தெரியல, நீங்க என்னவா இருக்கிறீங்க? அந்நியரா இருக்கிறீங்களா? வழக்கமா லாங் அங்கி போடணும், இவர் கோட் ஷூட் போட்டு வர்றாரு. இங்கிலீஷ் கூட சரியா பேச தெரியல. இது யாரு? இவர் கண்டிப்பா யார் கிடையாது. இவரு கிறிஸ்து கிடையாது. நான் சொல்றது இது சொல்றதுதான் தப்பா புரிஞ்சுக்காதீங்க. பிரதமேனம் ஆராதிக்கணும்னு சொல்ல வரல. அந்த பிரதமேனம்ன்றது வெறும் டிரெஸ். உள்ள தேவன் இருந்தார். அது அடையாளம் கண்டு கொள்ளப்படல. சபை காலங்கள் பிரீச் பண்ணும்போது அடையாளம் கண்டு கொள்ளப்படல. எப்ப அடையாளம் கண்டு கொண்டோம்னு சொன்னா, முத்திரைகள் திறக்கப்படும் போது. ஏன்னா அந்த முத்திரைகள் அவரா இருக்கிறார். பிரத்யேகமா அவர் மட்டும் தான் அந்த மாதிரி உடைப்பார். யார் உடைக்கிறது? அவர் மட்டும் தான் அந்த மாதிரி முத்திரைகளை உடைப்பார். யாரும் என்ன பண்ண முடியாது, அதை செய்ய முடியாது. இப்ப கண்கள் என்ன பண்ணுது? திறக்கப்படுகிற நேரம். ஏன்னா எதுக்குள்ள உள்ள பிரவேசி வெளியே வந்திருக்கார், மைமேல் பிரவேசிச்சிருக்கிறார் இல்லைங்களா? மைமை அடைந்தவரா இருக்கிறார். இவ பாருங்க, அது கீழே பாருங்க,
அவர் அறையில் சென்று கதவை மூடின பிறகு காரியம் செய்தார். சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு என்ன செய்தாரோ அவ்வாறே செய்தார். அதன் பிறகு உயிர் தெழுந்த ஆண்டவர் தான் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். பிறகு அவரிடத்தில் இருந்து மறைந்து போன பின்பு மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்தார் என்ற காரியத்தை துரிதமாக மற்றவர்கள் அழைத்து போனார்கள். இப்போ நான் உள்ளே உன்னை அங்கே சந்திப்பேன். உள் அறையில வசனம் சொல்ற தீர்க்கதரிசி 3ஆம் எழுப்பின் அந்த தர்ஷனம் வரும்போது என்ன சொல்லப்படுது? அந்த ஒரு உட்டன் பாக்ஸ்ல இருக்கும்போது, உட்டன் பாக்ஸ்ல அந்த பில்லர் ஆஃப் ஃபயர் போகும்போது தீர்க்கதரிசிக்கு ஒரு வசனம் சொல்லப்படுது. நீ ஜபிக்கும் போது நாங்க மாய்மாலக்காரனை போல ஜபிக்காத, நீ என்ன பண்ணுது? உன் அறைக்குள்ள வீட்டுக்குள்ள பிரவேசித்து அறையை பூட்டி என்ன பண்ணு? நீ என்ன பண்ணுது? நீ அந்தரங்கமா ஜெபம் பண்ணு, வெளியரங்கமா உனக்கு பதில் அளிப்பார். விடுவீங்களா? இந்த வசனத்தை சுட்டி காட்டுறாரு. அப்படின்னு சொன்னா தேவனை அந்த இடத்துல சந்திக்கிறது என்ன பண்ணுங்க? க்ளோஸ்டு பிளேஸ்ல சந்திக்கிறது மீன்ஸ் அங்க ஒரு கூடாரத்துக்குள்ள சந்திக்கிறது மீன்ஸ் இவங்களையும் என்ன பண்றாரு? திரும்ப அந்த இடத்துல முத்திரை திறக்கப்படுதலின் போது, ஒரு மேற்கு நோக்கி செல்ற பயணத்தின் போது, சபை காலத்தின் செய்தியில் அல்ல, உயிர்ப்பிக்கிற வல்லமை வெளிப்படும் போது, முத்திரை திறக்கப்படும் போது அங்க சந்திக்கிறார். இப்ப அவரோட கண்கள் என்ன போச்சு? ஓபன் ஆகுது. அப்படின்னா செவன்த் சீல் விஷன் அவங்க பாக்குறாங்க. செவன்த் சீல் விஷனை பாக்குறாங்க. காலையில அவர் மகதலேனா மரியாள் சந்திக்கிறாங்க. ஈவினிங் செய்தியின் நூலாக நம்ம என்ன பண்றோம்? அடுத்த சபை கூட்டத்தின் போது சந்திக்கிறோம். சுவாசிக்கிறீங்களா? சொல்ல விஷயம் புரியுதுங்களா உங்களுக்கு? இதான் எம்மாவூர் சிஷ்யர்கள் குறித்து நான் ஆல்ரெடி எடுத்திருக்கேன். இது வேற ஒரு ஆங்கிள் உங்களுக்கு காட்டணும்னு நினைச்சேன். அப்ப மீன் சபைக்கால செய்தி பிரீச் பண்ணும்போது அல்ல, இப்போ அப்பமாகிய முத்திரைகள் உடைக்கப்படும் போது யாரு இந்த வீட்டு எஜமான்? யாரு? கிறிஸ்து தான் இப்ப போஷிக்கிறார் நம்மள. ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? இப்போ அவர் யாரோ நினைச்சிட்டோம், தனியா வெளியே ஸ்ட்ரேஞ்சரா நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த ட்ரெஸ் தான் அப்படி, ஆனா உள்ள அவரே தான். எப்படி புரிஞ்சு? அந்த முத்திரைகள் உடைக்கப்படும் போது புரிஞ்சு. முத்திரை உடைச்சது பேர் வேணாம் கிடையாது, கிறிஸ்து. அந்த சரீரம் தான், அந்த ட்ரெஸ் தான் என்ன இருக்குது? பிரணாம இருக்கிறார். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்போ என்ன நடக்குது? விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா, உயிர்ப்பிக்கிற வல்லமாவது கண்கள் திறக்கப்படுது. அங்கதான் கண்கள் என்ன பண்ணுது? திறக்கப்படுது. இப்பதான் அவங்க சொல்றாங்க. இப்ப எந்த இடத்துல இருக்கிறாங்க அவங்க? ஹாட் ஃபவுண்டன், ஹாட் ஸ்பிரிங். அப்படின்னா அந்த இடத்துல என்ன வந்திருக்குதுங்க? சூடான நீரூற்று. அப்படின்னா இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறது இல்லையா? அவர் நம்ம கூட பேசினார் இல்லையா? அப்பே இருதயம் கலந்துக்கிட்டு எரியுது. இப்ப நான் என்னங்க, முத்திரையில் உடைக்கப்படும் போது அவர் யாருன்னு தெரிந்து கொண்டோம். இப்ப அவன் என்ன விஷன் கொடுத்தாருன்னு சொன்னா, செவன்த் ஷீல் விஷன். 7ஆம் முத்திரையில் அவர் பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறார். அப்ப அவங்க செஞ்ச தப்பு என்ன செஞ்சாங்க? 3 தப்பா செஞ்சாங்க. நான் சொன்னா வேத வாக்கியத்தை எப்படி பார்த்தாங்க? தவறான வியாக்கியானம் கொடுத்தாங்க இல்லையா? 2வது வேற ஒரு இடத்துல வேற ஒரு காலம். அது எந்த காலம்? வேற ஒரு காலத்தை வேற இன்னொரு காலத்துக்கு பொருத்தக்கூடாது. திருவள்ளுவர் சொல்ற வேற ஒரு காலத்தின் செய்தியை இந்த காலத்துக்கு எடுத்து வரக்கூடாது. மோசேயுடைய காலத்தின் செய்தியை இந்த காலத்துக்கு டிஸ்பிளேஸ் பண்ணக்கூடாது, இந்த காலத்துல பொருத்தக்கூடாது. இந்த காலத்தின் செய்தியை வேற ஒரு காலத்துக்கு பொருத்தக்கூடாது. அதே போல இப்ப இருக்கிறத தவறான வியாக்கியானம் படுத்தக்கூடாது. ஒண்ணு தீர்க்கதரிசனத்தை பார்க்கணும். தீர்க்கதரிசனத்தால் இந்த காலத்துடைய காரியங்கள் தெளிவாக்கப்படுது. ஒண்ணு அப்படி பார்க்கும்போது கூட 3 விஷயங்கள் தவறா பண்ணக்கூடாது. அந்த 3 விஷயம் தவறா பண்ணும்போது அவர் முழு வேதாகமத்தை எடுத்து முழு வளர்ச்சி அடைந்த கிறிஸ்துவ, 7 சபைக்காலம் வளர்ச்சி அடைந்த கிறிஸ்துவ காட்டுறார். கரெக்டுங்களா உங்களுக்கு? இப்ப பிரவேசிக்கிறார். நம்ம திறக்கும் போது உள்ளே பிரவேசிக்கிறார். உள்ள பிரவேசிச்சு அப்பத்தை பெற்றார். என்ன சொல்றாரு? நான் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோட போஜனம் பண்ணுவான், அவனும் என்னோட கூட போஜனம் பண்ணுவான். இப்போ கண்கள் திறக்கப்படுது. லவோதிக்கேயோட நிலை என்ன பண்ணுது? மாறுது. இப்போ லவோதிக்கேயாவில் இருக்க அந்த காலத்துல இந்த சபை குளிராய அல்ல, அனலான சபையா மாறுது. இப்ப எங்க வந்திருக்குது? ஹாட் ஃபவுண்டன் கிட்ட வந்திருக்குது. அப்படின்னா எம்மாவுஸ்க்கு வந்திருக்கு. நம்ம எம்மாவுஸ்ல தானே பண்ணோம். கண்கள் திறக்கப்படுறது. 7 சீல்ஸ் ஓப்பனா இருக்கு. விசுவாசிகள் அவர் என்ன பண்ணிருக்காருங்க? மகிமையில இறங்கி வந்திருக்காரு. மகிமையில இருக்கிறார் கிறிஸ்து. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? எல்லா கண்களும் பண்ணலாமா? எனக்கு கண்களை மூடி ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் கூட நன்றி. இந்த நாளிலும் கூட மீண்டுமாய் இந்த வெளிப்பாடுகள்னாலே எங்களை நிரப்பி இருக்கிறேன். நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட காரியங்களுக்காக நன்றி. சபை காலனுடைய செய்தியை திறக்கப்படும் போது அல்ல ராஜா, முத்திரைகள் ஆகிய அப்பத்தை பிடும்போது உடைக்கும் போது ராஜா, உண்மையை நாங்கள் கத்தாவை நாங்கள் இன்வைட் பண்ணியிருக்கிறோம். என்னோட ஆத்மாக்களுக்குள்ள உங்களை நாங்கள் கத்தாவை அனுமதித்து இருக்கிறோம். நாங்களும் கூட துக்க முகமுள்ளவர்களாய் கடந்து வந்து கொண்டிருந்தோம். ஆனா நீர் மாம்சத்துல வெளிப்பட்டு வந்து எங்களோடு கூட ஐக்கியப்பட்டு ராஜா ஒரு சகோதர சிநேகத்தின் செய்திக்குள்ள இருந்தோம். ஆனால் இப்போது பரிபூர்ண கிறிஸ்து தலைக்கலா நீ வெளிப்பட்டிருக்கிறீர். அதற்காக கூட நன்றி. எங்கள் கண்கள் முத்திரையின் கீழே திறக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக கூட நன்றி ராஜா. அப்பா, தீர்க்க தரிசனமானது
இந்த நாள்ல கர்த்தாவே இந்த உலகத்தின் காரியங்களை வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. அதுக்காக கூட நன்றி. இந்த நேரத்துல எங்களை பேசின காரியங்களுக்காக நன்றி. வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வராதவருடைய இருதயத்துல பேசுங்க. ஏனாதானா என்று வாழ்க்கை வாழாதபடிக்கு அப்பாவோட வார்த்தையை புரிந்து கொண்டு வாழ கிருபைங்க. இந்த உலகத்துல தம் வாழ்க்கையில அப்பா சொசைட்டில சூழ்நிலைகள்ல என்ன நடக்கிறது என்பதை வேத வாக்கியத்தை கொண்டு தீர்க்கதர்சன பாகத்தை கொண்டு கண்டடைய கிருபைங்க. உலகமாத முடியும் வேலை வந்து கொண்டிருக்கிற ராஜா அப்பா நீ கத்த உலகம் முழுசும் கத்த போர்களும் சண்டை சச்சரவுகளும் நாடுகளுக்கு விரோதமாய் நாடுகளாக கத்தாவே ராஜ்யங்களுக்கு விரோதமாய் ராஜ்யங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்பா குடும்பங்களுக்கு விரோதமாய் நடந்து கொண்டிருக்கிறது. சபையுடைய நிலையை விட்டு போய்கொண்டிருக்கிறது ராஜா. பெண்களுடைய நிலை மோசமாய் கொண்டு போய்கொண்டிருக்கிறது. ஆனாலும் உடைய மனவாட்டிய வார்த்தையால போஷித்து ராஜா சரியான நிலைக்குள்ளாய் நடத்தி கொண்டிருக்கிறீர். நாங்களும் கூட எம்மாவூர் சீஷர்களை போல துக்கம் முகம் உள்ளவர்களாய் கடந்து சென்று கொண்டிருந்தோம். நீர் எங்கள் துக்கத்தை சந்தோஷமா மாற்றும்படிக்கு என்னோட ஆவிக்குரிய கண்கள் திறக்கும்படிக்கு இது வந்து எங்கள் வீட்டுக்குள்ள வந்து அப்பத்தை பிற்றிருக்கிறீர். எங்களோட கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை மீண்டுமா இந்த பெந்தகோஸ்தைக்கு சென்று ராஜா அநேகருக்கு கொண்டு செல்ல கிருபைங்க. வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இருதயத்தில் நீர் உங்களோட பேசின தயவுகளுக்காக நன்றி ராஜா. வியாதிகள் துன்பங்கள் வேதனைகள் மாற்றி பாடட்டும். அவன் வீட்டின் எண்ணெயின் பாத்திரத்தை மாவின் பாத்திரத்தை ஆசீர்வதிங்க ராஜா. வானத்தின் பல கனிகளை திறந்து ராஜா எல்லா விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் வெளிப்பாடுகளையும் மாம்சரித்தின் ஆசீர்வாதங்களையும் நிரப்பிடுங்க. வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, முதியோர்களை ஆசீர்வதிங்க. இந்த ஆன்லைனில் கேட்கிற பிள்ளைகளை கூட சன்னிதானத்தில் ஒப்படைக்கிற ராஜா பெரிய காரணம் செய்யுங்க. ஆரம்பம் முதல் முடியிருக்கும் பிரசனம் எங்களோடு கூட இருந்த தயவுகளுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென்.